Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. நான் விவேகானந்தன். ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெர்டிக்கலும் இணைஞ்சி விஷன் 1000 மிஷன் 100 2.0ன்ற இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுனா நமக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நம்ம நான் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் சீரீஸோடு அலைன் ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான PYQ பேஸ்டு தீம்ஸை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு வாரமும் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை வீடியோ செஷன்ஸ் மூலிமா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இனிஷியேட்டிவோடைய கோர் காம்பனன்ட்ஸ் என்னென்னா, ஒவ்வொரு வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டோடைய டெஸ்ட்டு ரிலேட்டடாக என்னென்ன பர்டிகுலர் டாபிக்ஸ் இருக்கோ அதை 4 நாள் திங்கள், செவ்வாய், புதன் அண்ட் வியாழன் எடுத்து அதில் ஒவ்வொரு வீடியோஸை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் தீமில் லாஸ்ட் 15 இயர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி நம்ம என்ன கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், லாஸ்ட் 2 இயர்ஸில் யூபிஎஸ்சியோடைய அதர் எக்ஸாம்ஸ் NDA, CDS அண்ட் CAPF ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஓவராலாகவே PYQ பேஸ்டு ட்ரெண்ட் அனாலிசிஸும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்சுவல் பேக்ரவுண்டும் தென் கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற விதத்தையுமே எல்லாமே இந்த சீரீஸில் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து இது வந்து 2வது செஷன். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற கிளைமட்டாலஜியில் ஏற்கனவே ஒரு செஷன் பார்த்துட்டோம். இப்போ 2வது செஷனில் கிளைமட்டாலஜியில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் நான் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டருடைய டெஸ்ட் சீரீஸோடைய ஃபுல் ஸ்கெடியூல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பர்டிகுலர் செஷனுடைய PPT வித் அண்ட் வித்தவுட் அனோட்டேஷனும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா அதில் வந்து நான் ஸ்டடி ஹால்ன்ற டெலகிராம் லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷன்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் காப்பீஸ் இதை பற்றின எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த செஷன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சுன்னா இந்த செஷனில் இருக்கக்கூடிய டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 1 வீக்கில் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையுமே நம்ம கிளியர் கட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த பர்டிகுலர் செஷன்ஸ்குள்ளார டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தோம்னா கிளைமட்டாலஜியில் இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டு அட்மாஸ்பியர் அண்டு ஆல்டிடியூடினல் வைஸ் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆஸ் வெல் அஸ் differences between temperature differences as well as insolation and terrestrial radiation உடைய roles with respect to altitudinal variations என்னென்ன இருக்குதுன்றதை கிளியர் கட்டாக பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷனால் வரக்கூடிய வேரியேஷன்ஸ் என்னென்ன இப்படின்றது எல்லாத்தையுமே முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ வந்து சர்ஃபேஸ் லெவலில் ஓகேவா? ஸோ எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே அதே டெம்பரேச்சரோடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால எப்படி வேரியேஷன்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர்னால எப்படி ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருக்குது, ப்ரெஷர் வேரியேஷன்ஸ்னால எப்படி விண்டு மூவ்மெண்ட் டிசைட் ஆகுது, இந்த விண்டு மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக எதெல்லாம் இருக்குது, இந்த விண்டு மூவ்மெண்ட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால எப்படி சைக்ளோன்ஸ் அண்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ் ஜெனரேட் ஆகுது, அந்த சைக்ளோன்ஸை எப்படி டெம்பரேட் ஆஸ் வெல் அஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னு வேரி ஆகுது அப்படின்ற இந்த கலெக்டிவான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த செஷன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர், ஏன்னா ஒரே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு லேண்டுக்கும் வாட்டருக்கும் சேமாக போனாலுமே லேண்டும் வாட்டரும் ஒரே மாதிரியான ஹீட்டை அது அப்சர்வ் பண்ணுறது கிடையாது. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன, இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்னால ஓவராலாக எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் என்னென்ன, ப்ரெஷர் பெல்ஸ் அதனால் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய நம்மளுக்கு ட்ரைசெல்லுலார் அட்மாஸ்பியரிக் மாடல்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஷர் பெல்ஸ் எதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு, அந்த ப்ரெஷர் பெல்ஸுக்கு உள்ளார மூவ் பண்ணக்கூடிய விண்டு சிஸ்டம்ஸ் என்னென்ன, சைக்ளோன்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ்னா என்ன, ஃப்ரான்டோஜெனசிஸ்னா என்ன, அதனால் ஏற்படக்கூடிய டெம்பரேட் சைக்ளோன்ஸ்னா என்னன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் ரிலேட்டடான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் லாஸ்ட் 15 இயர்ஸ் ஆஸ் வெல் அஸ் NDA அண்ட் CDSல லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் NDA அண்ட் CDS எக்ஸாம்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். அந்த கொஷின்ஸை பார்க்கறதன் மூலிமா அந்த கொஷினோட டிமாண்ட் என்னன்னு நமக்கு தெரிய வரும், என்ன கான்டெக்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கண்டென்ட்டை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எகெயின்
we come back to that question இருக்க போகும்போது அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் நாலேஜோட நமக்கு அந்த பேஸ் நாலேஜோட அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ 2013 கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். த ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஆனுவல் ரேஞ்ச்னா ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை தான் நம்ம ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். பர் டேக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் டயூர்னல் range of temperature னு சொல்லுவோம். ஸோ அது annual range of temperature in the interior of the continents is high as compared to the coastal areas. ஓகேவா. ஸோ ஒரே ரீஜன்லேயே கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வந்து ஓஷனோட எஃபெக்டால இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸை விட அதிகம். அதுக்கு எதெல்லாம் ரீசன், வாட் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் ஃபார் தட்? தெர்மல் டிஃபரன்ஸ் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டரா, வேரியேஷன்ஸ் இன் தி ஆல்டிடியூட் பிட்வீன் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸா, presence of strong winds in the interior regions, heavy rains in the interior as compared to the coast. So இந்த மாதிரி 4 factors சொல்லிட்டு இந்த 4 factorsல எதெல்லாம் differences in temperature between interior of the continent and the coastal regions அப்படின்றத பத்தி இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. Then 2023ல அதே கான்டெக்ஸ்ட்ல क्वेश्चन வந்திருக்கு பாருங்க. Statement 1ல என்ன கேட்டிருக்காங்க? The temperature contrast between continent and oceans is greater during summer than in winter. So அந்த contrast between contrast between land and water கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த கான்ட்ராஸ்ட் சம்மர்லையும் விண்டர்லையும் அந்த கான்ட்ராஸ்ட்ல டிஃபரன்சஸ் இருக்கும். அந்த டிஃபரன்சஸ்ல சம்மர்ல அதிகமாக இருக்கா விண்டர்ல அதிகமாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணமா எதை சொல்றாங்கன்னா, the specific heat of water is more than that of land surface. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அடிப்படையாக வச்சு லேண்டுக்கும் வாட்டருக்கும் எப்படி ஹீட் அப்சர்பிங் கெப்பாசிட்டி வேரி ஆகுது. அந்த அடிப்படை காரணத்தை வச்சு எப்படி கான்ட்ராஸ்டிங் டிஃபரன்சஸ் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர்ல இருக்கு அப்படின்றத தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா. தென் இந்த கொஸ்டின் 2024ல அதே கான்டெக்ட்ல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கக்கூடிய கொஸ்டின். Which of the following are the correct inference or inferences from the isothermal? Iso அப்படின்னா என்னது? சேம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான ரீஜன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைனை தான் ஐசோதெர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஐசோதெர்மல் மேப்ஸ் இன் தி மந்த் ஆஃப் ஜனவரி மந்த் எடுத்துக்க போகும்போது ஜனவரி மந்த்தில் இந்த ஐசோதெர்ம்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் தி வாட்டர் அண்ட் லேண்டில் எப்படி வேரி ஆகுதுன்றதை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. The isotherms deviate to the north over the ocean and to the south over the continents. டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அந்த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட்டை வச்சுட்டு இந்த ஐசோதெர்ம்ஸ்னு சொல்லக்கூடிய சிமிலர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய லைனு ஓஷன்ல போகும்போது டுவோர்ட்ஸ் ஈக்குவேட்டரை நோக்கி போகுமா, அதாவது சவுத்தை நோக்கி போகுமா, அல்லது டுவோர்ட்ஸ் போலார் நோக்கி போகுமா, அல்லது நார்த்தை நோக்கி போகுமா, இந்த டிஃபரன்சஸ் எங்க டீவியேட் ஆகுதுன்றத இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணமா எதை சொல்றாங்கன்னா, the presence of cold ocean currents, that is Gulf Stream, North Atlantic drift make the North Atlantic Ocean colder and the isotherms bend towards the north ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு காரணமா கோல்டு கரண்ட்ஸ்ன்னு சொல்லி சில ஓஷன் கரண்ட்ஸை சொல்றாங்க. அந்த ஓஷன் கரண்ட்ஸோட ப்ரெசன்ஸ்னால ஓஷன்ல அந்த ஐசோதெர்ம்ஸ் கிராஸ் ஆக போகும்போது அது நார்த்து நோக்கி டிவேட் ஆகுதா அல்லது சவுத்தை நோக்கி டிவேட் ஆகுதான்றது டிசைட் ஆகும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கான்ட்ராஸ்டிங் அடிப்படையாக வச்சு ஐசோதெர்ம்ஸ்ன்றது டீவியேஷன் பிட்வீன் ஓஷன் அண்ட் லேண்ட்ல எப்படி வேரி ஆகுதுன்றத கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் 2024ல கேட்ட இதே கொஸ்டின் அப்படியே 2025ல இந்த வருஷமும் ரிப்பீட் ஆயிருக்கு. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல அதே இன் ஜான்வரி இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் the isotherms bend equatorward. அங்க நார்த்தா சவுத்தான்னு கேட்டாங்க, அது இங்க மாத்தி கேட்கறாங்க equatorward while crossing the landmass and the poleward while crossing the oceans. அதே கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, in January the air over the ocean is warmer than over the land masses in the northern hemisphere. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ஓஷன் கரண்ட்ஸ் தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. இங்க என்ன சொல்றாங்க, ஏரோடைய டெம்பரேச்சர் அபவ் தி ஓஷன்ஸ் அது வார்மரா இருக்கும். அந்த வார்ம்னஸ்னால இந்த ஐசோதெர்ம்ஸோட டீவியேஷனு லேண்ட்லையும் ஓஷன்ஸ்லையும் ஈக்குவட்டார் வேர்டு போகுமா போல் வேர்டு போகுமா இப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. சப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டருக்கான பேசிக்ஸை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு கேள்விகள் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதை பற்றின கண்டென்ட்டை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாமா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு போன செஷனில் பார்த்துருந்தா இன்சோலேஷன்ன்றது என்னது? இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன். இந்த இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன்ன்றது என்ன ஃபார்மில் இருக்கும்?
ஷார்ட் வேவ் ஃபார்மில் இருக்கும். ஷார்ட் வேவ்ன்றது என்னது? ஹை எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இன்கமிங் சோலார் ரேடியேஷன், அதாவது ஹை எனர்ஜி பட் ஷார்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடியது தான் இன்சோலேஷன் சொல்கிறோம். இந்த இன்சோலேஷன் ஷார்ட் வேவ்ன்றதுக்குள்ளார தான் நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருந்தோம். யூவி இருக்கும், விசிபிள் லைட்டும் இருக்கும், தென் வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷனும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு இன்கமிங் சோலார் ரேடியேஷன், இன்சோலேஷன். அப்போ இந்த இன்சோலேஷன் வந்து லேண்ட் மேலே படுது, நம்மளுடைய எர்த்துக்கு மேலே படுது. அது வரப்போகும்போது அட்மாஸ்பியரை கடந்து வரப்போகும்போது அட்மாஸ்பியருக்குள்ளார என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது தான் போன செஷனில் பார்த்துருந்தோம். இந்த செஷனில் அட்மாஸ்பியரை கடந்து லேண்டுக்கு வந்துருச்சு. லேண்டில் நமக்கு சர்ஃபேஸ் வந்துட்டா லேண்டும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. 2/3 ஆஃப் அவர் சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை ஓஷன் வாட்டர்ஸ். அப்போ ஓஷன் வாட்டர்ல என்ன சேஞ்சஸ் நடக்கும், லேண்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது தான் பேசிக். அப்போ இந்த இன்சோலேஷனை இந்த லேண்ட் ரிசீவ் பண்ணுதுன்னா இந்த ஹீட் வில் பி டிரான்ஸ்ஃபர்டு டு தி லேண்ட். லேண்ட் இஸ் அப்சர்பிங் தட் ஹீட். அந்த லேண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட்டை என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்? we will call it as conduction. கரெக்டா? கண்டக்ஷன். கண்டக்ஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா லேண்ட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப். ஓகேவா? இப்போ கண்டக்ஷன்ன்றது ஏன் நடக்குதுன்னா இங்க லேண்ட்ன்றது ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட். கரெக்டா? சாலிடான ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற போகும்போது ஃபிக்ஸடான மாலிகூல்ஸ் இருக்கும். ஃபிக்ஸட் மாலிகூல்ஸ் என்ன பண்ணோம்னா நோ மொபிலிட்டி, மாலிகூல்ஸ்க்கு நடுவில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இருக்காது. கரெக்டா? ஸோ ஒரு சாலிடான ஆப்ஜெக்டுக்குள்ளார எல்லா மாலிகூல்ஸுமே ஃபிக்ஸடாக இருக்க போகும்போது அந்த ஹீட்டு மாலிகூல்ஸ்க்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் ஆக போகும்போது மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் இருக்காது. அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் இல்லாததுனால அதன் மூலியமாக நடக்கக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் தான் we can call it as கண்டக்ஷன். அப்போ கண்டக்ஷன் அப்படின்றது மூலியமா நடக்கிறதுனால ஒரு லேண்டு ஈஸியாக ஹீட்டை சீக்கிரம் உள்வாங்கிக்கும், அதே சமயத்தில் ஈஸியாக லிபரேட்டும் பண்ணிடும். ஸோ அப்போ ஒரு லேண்டை ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி ஒரு வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை விட குறைவாக இருந்தாலே போதும். லேண்ட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப் ஃபாஸ்டர். இன் தி சேம் வே லேண்ட் வில் லிபரேட் தட் ஹீட் ஃபாஸ்டர். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. லேண்ட் ஹேஸ் அ லோவர் ஸ்பெசிஃபிக் ஹீட்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட், அதை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட்ன்றது என்னதுன்னா amount of energy required to increase the temperature of an object by 1 degree Celsius. ஒரு ஆப்ஜெக்ட் அது சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேஸஸா இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டு அதனுடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை பொறுத்து தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் வில் பி டிட்டர்மைன்ட். அப்போ லேண்டு இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப் பை தி ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷனாக இருக்கிறதுனால lower amount of energy is itself required for increasing its temperature by 1 degree Celsius. அதனால தான் என்ன சொல்றாங்க? land has a lower specific heat capacity. அப்ப lower specific heat capacity இருக்கிறதுனால சீக்கிரம் ஹீட் ஆயிடும். சீக்கிரம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா land is liberating its heat. அந்த ஹீட்டை லிபரேட் பண்ணும். அப்படி லிபரேட் பண்றதோட ரிசல்டண்டா தான் நமக்கு ஏர்லி மார்னிங் டைம்ல டியூஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்றதையும் நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன்ல போன செஷன்ல பார்த்துருந்தோமா? அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதே ஹீட்டு நமக்கு வாட்டர்ல ஒரே அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன் தான். இந்த இன்சோலேஷன்ல எந்த வேரியேஷனும் கிடையாது. அந்த இன்சோலேஷன் வாட்டரை ஹீட் பண்ண போகும்போது வாட்டர் இஸ் மொபைல் இன் நேச்சர். கரெக்டா? வாட்டர் வந்து மொபைலா இருக்கிறதுனால இங்க என்ன நடக்கும்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் will be taken place through the process of convection. அங்க conduction, இங்க convection. Convection என்னது? சர்க்குலர் மூவ்மெண்ட்ல அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் will be transferred. அப்போ மேல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்சுலேஷன் இங்க தானே ஹீட் பண்ணுது. அப்போ இங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட் ஆனிச்சுன்னா டெம்பரேச்சர் will be higher. ஹையர் டெம்பரேச்சர் ஆக ஆக மாலிகுலர் எக்ஸ்பான்ஷன் நடக்குமா? வால்யூம் எக்ஸ்பான்ஷன் நடக்குமா? வால்யூம் will getting increased. அதனால டென்சிட்டி will getting lowered. கரெக்டா? ஸோ டெம்பரேச்சர் வில் இன்க்ரீஸ், வால்யூம் வில் கெட் எக்ஸ்பேண்டட், டென்சிட்டி வில் கெட்டிங் ரெடியூஸ்ட். லோவர் டென்சர் வாட்டர் இஸ் கம்மிங் டவுன்வர்ட்ஸ். கீழே இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வந்து இந்த ஹீட் ஆகக்கூடிய லோவர் டென்சிட்டி இருக்கக்கூடிய வாட்டர், இங்க இருக்கக்கூடிய லோவர் டென்சிட்டி வாட்டர் இங்க இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய வாட்டர்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு கோல்ட்னஸ் இருக்கும்.
colder water is presenting downwards. ஓகேவா? ஸோ அப்போ இந்த லோவர் இந்த ஹீட்டை பொறுத்து மாலிகுலர் மூவ்மெண்ட் வந்து சர்க்குலர்ல நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் நடக்க இந்த இன்சோலேஷன்னால நடக்கக்கூடிய ஹீட் கெப்பாசிட்டி will getting altered through the convective movement of the water molecules. அப்போ இந்த இடத்துல கண்டக்ஷன் மூலியமா எந்த மாலிகுலர் மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஆனா இங்க கன்வெக்ஷன் மூலியமா மாலிகுலர் மூவ்மெண்ட் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய நேச்சரும் அல்லது ஹீட்டை லிபரேட் பண்ணக்கூடிய நேச்சரும் ஸ்லோவரா இருக்கும். கரெக்டா? ஸ்லோவரா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் மோர் மாடரேட், வாட்டர் வார்ம்ஸ் அண்ட் கூல்ஸ் ஸ்லோலி பிகாஸ் வை higher amount of heat is required to increase the temperature of water by 1 degree Celsius. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், water has a higher specific heat capacity. அப்போ வாட்டர்ல கன்வெக்ஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்னாலேயே லாஸ் ஆகும். அப்ப அதிகமான ஹீட்டை அதை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதோட டெம்பரேச்சர் வில் கெட்டிங் இன்க்ரீஸ்டு. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மோர் தென் தி லேண்ட், even though both of them receiving the same amount of energy through the process of insolation. அப்ப இந்த ப்ராசஸை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரே லாட்டிடியூட்ல லேண்டுக்கும் போகுது வாட்டருக்கும் போகுதுன்னா லேண்ட் சீக்கிரம் ஹீட் ஆயிடும், வாட்டர் ஸ்லோவரா தான் ஹீட் ஆகும். லேண்ட் சீக்கிரம் கூல் ஆயிடும், வாட்டர் ஸ்லோவரா தான் கூல் ஆகும். அப்ப லேண்டுக்கும் வாட்டருக்கும் டெஃபினட்டா டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் வில் பி தேர். டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் வில் பி தேர். அதனால pressure differences will be there. Pressure differences நால wind movement will be there. கரெக்டா? இந்த wind movement தான் நம்ம breezes ன்னு சொல்லுவோம், land breeze அல்லது sea breeze ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் பேசிக். ஸோ வாட்டரும் லேண்டும் அதனுடைய மாலிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேரி ஆகுது. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேரி ஆகிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே டைம்ல ஹீட் ஆகிறது கிடையாது, ஒரே டைம்ல கூல் ஆகிறதும் கிடையாது. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் இஸ் டிஃபரிங், whereas water is having higher specific heat capacity and land is having lower specific heat capacity. இந்த பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இதை அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஜனவரி மாசத்துல எடுத்துக்கிறோம். ஜனவரி மாசம்ன்றதுல நம்ம போன செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜனவரி மாசம் அப்போ டிசம்பர் 21 தான் நமக்கு என்னன்னு பார்த்திருந்தோம், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் சால்ஸ்டைஸ், அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டர் சால்ஸ்டைஸ். அப்போ டிராபிக் ஆஃப் கேன்சர் கிட்டத்தட்ட ஒரு 23.5 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷன்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 23.5 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷன்ல நமக்கு வந்து சன்னோடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, அதாவது டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் இருக்கும். அப்ப அதனால சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் இருக்கும். கரெக்டா? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர்னும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டரும் இருக்கும். எப்போ? டியூரிங் தி மந்த் ஆஃப் ஜான்வரியில. அப்போ இந்த தெர்மல் ஈக்வேட்டார்ன்றது என்னது? டெம்பரேச்சர்னால ஏற்படக்கூடிய ஈக்வேட்டார். அப்போ டெம்பரேச்சர்னால ஏற்படக்கூடிய ஈக்வேட்டார்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு பக்கத்துல தான் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் தெர்மல் ஈக்வேட்டார் இருக்கும். ஸோ சன்னோடைய மூவ்மெண்ட் வந்து டுவோர்ட்ஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மரும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டரும் இருக்கும். இப்போ ஐசோதெர்ம்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம். இந்த லைன்ஸ் எல்லாமே தான் ஐசோதெர்ம்ஸ். இந்த ஐசோதெர்ம்ஸ்ன்றது இந்த 20 டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல, இந்த 20 டிகிரி செல்சியஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் தான் ஐசோதெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க 20 டிகிரி செல்சியஸ் இங்க வருது, இங்க இப்படி வந்து ஆல்டர் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்னன்னா இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் லேண்ட் அண்ட் ஓஷன். ஓகேவா? இப்போ லேண்டை நோக்கி போகும்போது அதுல ஒரு டீவியேஷன் இருக்கும், ஓஷனை நோக்கி வர போகும்போது அதுல ஒரு டீவியேஷன் இருக்கும். இந்த டீவியேஷன் வச்சு தானே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நம்ம வின்டர்னு பார்த்துட்டோமா? அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வின்டர்னா ஆப்வியஸ்லி இங்க பாருங்க இந்த கான்ட்ராஸ்டிங் நேச்சர் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர். இது லேண்டு, இது வாட்டர். இப்போ இது லேண்ட் எடுத்துக்கிட்டோமா? இப்போ லேண்ட்ல வந்து 20 டிகிரி செல்சியஸ் இங்க இருக்கு. இந்த ஐசோதெர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 10 டிகிரி செல்சியஸ், சாரி இந்த 0 டிகிரி செல்சியஸ் இந்த ஐசோதெர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 0 டிகிரி செல்சியஸ் ஐசோதெர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லேண்ட்ல இங்க 0 டிகிரி செல்சியஸ் இருக்கு, ஆனா ஓஷன்ல மேல இருக்கு, நார்த் வேர்ட்ல தான் இந்த 0 டிகிரி செல்சியஸ் இருக்கு.
கரெக்டா? நார்த்தில் தான் அந்த 0 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ இதுக்கு ஈக்குவலண்டா இங்க ஸ்ட்ரைட்டா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இங்க டெஃபினட்டா டெம்பரேச்சர் என்னவா தான் இருக்கும். இங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 டிகிரி செல்சியஸ் ஆச்சு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ ஓஷன் ஒரே லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய லேண்ட் இஸ் கெட்டிங் மோர் கூலர் தேன் தி வாட்டர். ஏன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் இஸ் லோவர். சீக்கிரம் கூல் ஆயிடும். ஆனா இது சீக்கிரம் கூல் ஆகாது. அப்ப இந்த 0 டிகிரி செல்சியஸ் சேம் 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர்ல பாத்தீங்கன்னா இது நார்த் வேர்டு அல்லது போல் வேர்டு இந்த டீவியேஷன் இருக்கும். இந்த 0 டிகிரி ஐசோதர்ம்ஸோட டீவியேஷன் இஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஆர் போல் வேர்டு when it entering into the ocean water during the month of January, and it is moving equatorward when it is entering into the land. இதை தான் கேள்வியா கேட்டிருந்தாங்க. ரைட்டா? அப்ப இதுக்கு காரணம் என்ன? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் வேரியேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஐசோதர்ம்ஸோட டீவியேஷன்ன்றது எதை பொறுத்து டிசைட் ஆகுதுன்னா டிஃபரன்ஷியல் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டரை பொறுத்து இருக்கு. அதுதான் நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேரியேஷன் சொல்றோம். லேண்ட் இஸ் ஹேவிங் லோவர் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் வாட்டர் இஸ் ஹேவிங் ஹையர் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? இதுலயும் என்ன கேட்டிருந்தாங்க? இந்த கான்ட்ராஸ்டிங் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர் சம்மர்ல அதிகமா இருக்குமா விண்டர்ல அதிகமா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் விண்டர்ல பார்த்தா நமக்கு கான்ட்ராஸ்டிங் நேச்சர் ரொம்ப ஹெவியா இருக்கு. கரெக்டா? அதே வந்து சம்மர்ல வந்து பார்த்தோம்னா இந்த கான்ட்ராஸ்டிங் நேச்சர் கம்மியா இருக்கு. இதுதான் கேள்வியா கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ இப்போ சம்மர்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் சம்மர் வந்து மே ஜூன் ஜூலைல. இப்போ ஜூலை மந்தோடைய ஐசோதர்ம்ஸை எடுத்து பார்த்தோம்னா ஜூலை மந்த் அப்போ கிட்டத்தட்ட நமக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட நமக்கு இங்க டிராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட தான் நம்மளுடைய சன்னோடைய டைரக்ட் ரேஸ் இருக்கும். அப்ப தெர்மல் ஈக்வட்டார்னு சொல்லக்கூடிய ஈக்வட்டார் வந்து இந்தியாவுக்கு மேல பிளேஸ் ஆயிருக்கும். ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லேண்ட் ரொம்ப அதிகம், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஓஷன் ரொம்ப அதிகம். அப்ப லேண்ட் அதிகமா இருக்கக்கூடிய நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்த அங்கேயும் டீவியேஷன் இருக்கும். அந்த டீவியேஷன் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா இப்போ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி ஐசோதர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 20 டிகிரி ஐசோதர்ம்ஸ் பாருங்க ஓஷன்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே இருக்கு. அதே 20 டிகிரி செல்சியஸுக்கு அந்த லைனுக்கு நேராக வந்து பார்த்தோம்னா லேண்ட்ல வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ லேண்ட் இஸ் கெட்டிங் warmer than the ocean in the same latitude because of specific heat. ஏன்னா இங்க சம்மர்ன்னு இருக்கிறதுனால வாட்டரை விட லேண்ட் சீக்கிரம் கூல் ஆயிடும். அப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸ் லேண்ட்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நார்த் வேர்ட் இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல இருக்குது 20 டிகிரி செல்சியஸ். அப்போ ஐசோதர்ம்ஸ் ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் போல்வர்ட் while entering into the land and equatorward while entering into the ocean. அப்படி எடுத்துக்கலாமா? ரைட்டா? ஸோ அப்போ ஜூலை எந்த மந்த்தை சொல்றாங்க? ஜனவரியை சொல்றாங்களா, ஜூலையை சொல்றாங்களா, நார்தர்ன் ஹெமிஸ்பியரை சொல்றாங்களா, சதர்ன் ஹெமிஸ்பியரை சொல்றாங்களா, நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ளாரியுமே சம்மரை சொல்றாங்களா, விண்டரை சொல்றாங்களா, இப்படின்றத பொறுத்து இந்த ஐசோதர்ம்ஸோட டீவியேஷன் இஸ் கெட்டிங் வேரிட். அதுக்கான அடிப்படை என்ன? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் இஸ் கெட்டிங் டிஃபர்டு. அந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேரியேஷனால இந்த ஐசோதர்ம்ஸோட டீவியேஷன் இருக்கும். இந்த ஐசோதர்ம்ஸோட டீவியேஷன் டிசைட்ஸ் தட் இந்த வாட்டர்ல போகும்போதா அல்லது லேண்ட்ல போகும்போதா அது ஈக்வட்டார்வர்டு டீவியேட் ஆகணுமா போல்வர்டு டீவியேட் ஆகணுமான்றதை டிசைட் பண்ணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இப்போ இந்த அடிப்படையை வச்சுட்டு அகைன் இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண பார்க்கலாமா? ரைட், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி என்னது? த ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது ஒரு வருஷத்துடைய மேக்சிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்கான டிஃபரன்சஸ் தான் நம்ம ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இன் தி இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட் இஸ் ஹையர் ஆஸ் கம்பேர்ட் டு தி கோஸ்டல் ஏரியாஸ். ஏன் கம்பேர்ட் டு தி கோஸ்டல் ஏரியாஸ்? கோஸ்டல் ஏரியாஸ் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வாட்டர், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஓஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க மாடரேட் temperature will be there, whereas continents ன்றது temperature range இருக்கிறதுலயே வந்து சம்மர்ல மேக்ஸிமம் இருக்கும், விண்டர்ல மினிமம் இருக்கும். நம்ம டெல்லி எடுத்துக்கிட்டோம்னா சம்மர்ல 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு. விண்டர்ல எடுத்துக்கிட்டோம்னா 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி அளவுக்கு குறையுது. அதே சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னை வந்து மாடரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டியூ டு தி கோஸ்டல் எஃபெக்ட், அதாவது சீ பிரீஸும் லேண்ட் பிரீஸும் டெம்பரேச்சர்ஸை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போக விடாது. ஈவன் தோ சென்னை இஸ் க்ளோசர் டு தி ஈக்வட்டார். அப்போ கோஸ்டல் ரீஜியன்ஸுக்கும்
இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டிங் டிஃபரன்சஸ்க்கு அடிப்படை என்னது மாடரேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ். அப்போ மாடரேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் எதை பொறுத்து இருக்கு? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பொறுத்து இருக்கு. தெர்மல் டிஃபரன்ஸ் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர், இதுதான் பேசிக்கான விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். வேரியேஷன் இன் ஆல்டிடியூட் பிட்வீன் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், டெம்பரேச்சர் வேரியேஷன் பிட்வீன் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸுக்கு ஆல்டிடியூட் எந்த காரணமும் கிடையாது, லாட்டிடியூடினல் பொசிஷன் தான் காரணம். லாட்டிடியூடினல் பொசிஷன் எப்படி? ஒரே லேண்டு ஈக்குவட்டாருக்கு பக்கத்தில் இருக்க போகும்போது ஹீட் அதிகமாகும், அதே லேண்டு டுவோர்ட்ஸ் டெம்பரேட் ரீஜன்ஸ் இருக்கும்போது ஹீட் வேரி ஆகும். அப்போ ஆல்டிடியூடுக்கும் இந்த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்டிங் பிட்வீன் கான்டினென்ட்ஸுக்கு ஓஷன்ஸ்க்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இன் தி இன்டீரியர். கான்டினென்டாலிட்டி இருக்கக்கூடிய இன்டீரியர்ல ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா விண்ட்ன்றதே ப்ரெஷர் டிஃபரன்சஸ்னால ஏற்படுறது. கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் நமக்கு லேண்டுக்கும் வாட்டருக்கும் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டிஃபரன்சஸ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கோஸ்டல் ரீஜன்ஸ்ல விண்ட்ஸ் அதிகமா இருக்குமா, கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல விண்ட்ஸ் அதிகமா இருக்குமா? டெஃபினட்டா கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் இருக்கும். அதனால பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இன் தி இன்டீரியர்னு சொல்ற கான்செப்டே தப்பு. ஓகேவா? அதே மாதிரி ஹெவி ரெயின்ஸ் இன் தி இன்டீரியர் as compared to தி கோஸ்ட். நமக்கே பேசிக்காவே தெரியும், கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ். மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ். அப்போ மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கோஸ்டல் ரீஜன்ஸ்ல தான் ரெயின்ஃபால் அதிகமா இருக்குமே தவிர இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜன்ஸ் ட்ரையா இருக்கும். ட்ரையரா இருக்கக்கூடிய இன்டீரியர் கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல எப்படி ஹெவி ரெயின்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? பேசிக்கா டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட் கோஸ்டலுக்கும் இருக்கிறதுக்கான அடிப்படை ரீசனே இந்த தெர்மல் கான்ட்ராஸ்ட் தான், தெர்மல் டிஃபரன்ஸ் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி. ஓகேவா? தென் இந்த 2023ல கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட், அகைன் அதே கேட்டிருக்காங்க. த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் இஸ் கிரேட்டர் டியூரிங் சம்மர் தேன் இன் வின்டர். ஓகேவா? ஸோ இப்போதான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஈவன் நம்ம வந்து ஜனவரியோடைய ஐசோதோம்ஸோடைய மேப்பை எடுத்து பார்த்தோம், ஜூலையோட ஐசோதோம்ஸோட மேப்பை எடுத்து பார்த்தோம். எங்க அந்த கான்ட்ராஸ்டிங் அல்லது டீவியேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது? ஜனவரியில தான் அதிகமாக இருந்தது. நார்தன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா நார்தன் ஹெமிஸ்பியர் தான் பெஸ்டா லேண்டி வாட்டரை கம்பேர் பண்றதுக்கு நமக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் கான்டினென்ட் அண்ட் ஓஷன் இஸ் கிரேட்டர் டியூரிங் வின்டர் தானே தவிர சம்மர் கிடையாது. புரியுதா? நம்ம ஐசோதோம்ஸ் மேப்பை வச்சே பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்தின ஆன்சர் தெரிஞ்சாலும் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, பட் ஆனால் இந்த கான்செப்ட், அந்த கான்ட்ராஸ்டிங் இருக்கிறதுக்கான ரீசன் என்னது? த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இஸ் மோர் தென் தட் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸ்ன்றது கரெக்டு. ஏன்னா வாட்டர் அது நீட் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஹையர். கரெக்டா? ஹையர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தேன் தி லேண்ட், லோவர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதை தானே நம்ம பார்த்தோம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி. ஓகேவா? தென் அதே 2024ல அதே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் தி ஐசோதெர்மல் மேப்ஸ்? ஐசோதெர்மல் மேப்ஸ் இன் தி மந்த் ஆஃப் ஜனவரி. அப்போ ஜனவரி எடுத்துட்டோம்னா நார்தன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் வின்டர், அப்படி மைண்ட்ல வச்சுக்கணும். நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஜனவரி மாசத்துல என்ன ஐசோதோம்ஸோட டீவியேஷன் இருக்கும்? இந்த ஐசோதோம்ஸ் டீவியேட் டு தி நார்த் ஓவர் தி ஓஷன். டு தி the isotherms, இப்போ இது வந்து லேண்டு, இது வந்து ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா isotherms are deviate towards the water, towards the north over the ocean, and திரும்ப இங்க ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா and equator word towards the south, towards the continent. எஸ், இதுதான் கரெக்ட். நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டா? isotherms deviate to the north. ஏன்னா இங்க இருக்கிற இங்க கம்பேரிட்டிவ்லி இங்க நார்தன் ஹெமிஸ்பியர்ல வின்டர்னா லேண்ட் இஸ் கெட்டிங் மோர் கூலர் தென் தி வாட்டர். ஏன்னா வாட்டர் கூல் ஆகிறதுக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கும், ஹீட் ஆகிறதுக்கும் நேரம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால இந்த ஐசோதோம்ஸோட டீவியேஷன் டுவோர்ட்ஸ் நார்த் ஓவர் தி ஓஷனும் டுவோர்ட்ஸ் சவுத் ஓவர் தி லேண்டும் கான்டினென்ட்டும் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? த பிரசன்ஸ் ஆஃப் கோல்ட் ஓஷன் கரண்ட்ஸ். கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் கல்ஃப் ஸ்ட்ரீம்ன்றதே தப்பு. இது எல்லாமே கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட், இது எல்லாமே வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ்.
வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ். அப்போ இந்த வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஓஷனுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இதெல்லாமே வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ். கோல்டு ஓஷன் கரண்ட்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இந்த கல்ஃப் ஸ்ட்ரீமும் நார்த் அட்லாண்டிக்கும் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்ற கான்செப்டே முதல்ல இந்த தப்பு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே தப்பாயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட் ஆகும். ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. தென் அதே கொஸ்டின் 2025 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இன் ஜான்வரி இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தி ஐசோதர்ம்ஸ் பெண்ட் ஈக்வெட்டார்வர்டு while crossing the land masses. லேண்டை இங்க பாருங்க, அதே தான் லேண்டை நோக்கி வரப்போகும்போது ஈக்வெட்டார் வேர்டுனா சவுத். ஈக்வெட்டார் while crossing the land mass and poleward while crossing the oceans. Again அதே ஸ்டேட்மெண்ட்டை நார்த் சவுத்துக்கு பதில் ஈக்வெட்டார் வேர்டு போல்வேர்டுன்னு மாற்றி கேட்டுட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட்லி ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? இன் ஜான்வரி த ஏர் ஓவர் தி ஓஷன்ஸ் இஸ் வார்மர் தேன் ஓவர் தி லேண்ட் மாசஸ் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். எஸ், வாட் ஜனவரி மாசத்துல அப்போ ஓஷன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரு கம்பேரிட்டிவ்லி லேண்டை விட அதிகமாக இருக்கும். அப்போ லேண்டை விட ஓஷன்ல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஓஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏருடைய டெம்பரேச்சர் ஹையராக தானே இருக்கும். ஸோ அதை தான் சொல்றாங்க, இன் ஜான்வரி த ஏர் ஓவர் தி ஓஷன்ஸ் இஸ் வார்மர் தேன் ஓவர் தி லேண்ட் மாசஸ் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இந்த ஏர் டெம்பரேச்சருடைய வேரியேஷன் அடிப்படையாக வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய ஐசோதர்ம்ஸோட டீவியேஷன் டிசைட் பண்ணப்படுது. ஸோ ஓஷனிக் ரீஜன்ஸில் வார்மர் ஏர் பிரசன்ஸ் இருக்கிறதுனால ஓஷனை கடந்து போகும்போது the isotherms are deviating towards the poleward regions in the oceans and equatorward in the continents. அப்போ இந்த கான்செப்டை ரீசெண்டாக வந்த 2 வருஷத்துலையும் டெஃபினட்டாக கேட்டிருக்காங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் 1, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு இந்த பர்டிகுலர் டிஃபரன்ஷியல் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டரை வச்சு கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகேவா? தென் அடுத்த டாபிக் பார்க்கலாம். கொரியாலிஸ் ஃபோர்ஸ், ப்ரெஷர் பெல்ஸ் அண்ட் விண்டு சிஸ்டம்ஸ். இதை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 2010 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் காசஸ் தி விண்டு டு டிஃப்ளெக்ட் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர்? ஒரு விண்டு அல்லது எனி மூவிங் ஆப்ஜெக்ட், அது ஓஷன் கரண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது அக்ராஸ் தி லாட்டிடியூட்ஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் போகும்போதும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் போகும்போதும் இட் இஸ் டிவியேட்டிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர். அதுக்கு காரணமாக இருக்கிறது தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அதை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இதில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் டேரெக்டாக சொல்லலை. ஆப்ஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க? டெம்பரேச்சர், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த், ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4ல் எது அந்த டீவியேஷனுக்கு காரணமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2024 இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் விண்ட் வெலாசிட்டி. விண்டு டீவியேட் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறது கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஆனா அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸே விண்டோடைய வெலாசிட்டியை பொறுத்து விண்டு வேகமா போக போக அந்த டீவியேஷன் அதிகமா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் மேக்ஸிமம் அட் தி போல்ஸ் அண்ட் இஸ் ஆப்சென்ட் அட் தி ஈக்வட்டார். இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்றது எர்த்தோட ரொட்டேஷன் அடிப்படையாக வச்சு தான் இருக்கு. அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸே டிஃபர் ஆகும் ஒவ்வொரு லாட்டிடியூட்ஸ்லையும். அப்படி டிஃபர் ஆக போகும்போது போலார் ரீஜன் அது மேக்ஸிமம் ஆகும், ஈக்வட்டோரியல் ரீஜன் அது கம்மியாகவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் 2024 CAPFல கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆல் தி கன்சிடர் தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டைப் ஆஃப் அ விண்ட்? ஒரு விண்டை பற்றி கேட்டிருக்காங்க. தே அக்கர் அட் தி அப்பர் லெவல்ஸ் இன் தி அட்மாஸ்பியர். அப்பர் லெவல் ஆஃப் தி அட்மாஸ்பியர்ல இந்த விண்டோட மூவ்மெண்ட் இருக்கும். They are subjected to 2 forces. இந்த விண்டோடைய மூவ்மெண்ட்டை டிசைட் பண்றது 2 ஃபோர்ஸஸ். ஒன்று என்னது? ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ், ப்ரெஷர் டிஃபரன்சஸ்னால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸஸ், அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். When the forces balance, air moves at right angles to the pressure gradient parallel to the isobars. Isotherms மாதிரி isobars என்னது? சிமிலர் ப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடிய ஒரே அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் தான் ஐசோபார்னு சொல்லுவோம். ஒரே டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் ஐசோதர்ம்ஸ். ஒரே ப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸை கனெக்ட் பண்றது ஐசோபார்ஸ். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ when the forces balance, air moves towards the right angles to the pressure gradient parallel to the isobars. அப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸுக்கும் கொரியாலிஸ் ஃபோர்ஸுக்கும் அடிப்படையாக வச்சு பிட்வீன் தி ஐசோபார்ஸில் ஒரு விண்டு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த விண்டு மூவ்மெண்ட்டு அப்பர் லெவலில் இருக்கும். இந்த விண்டு மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரா இந்த 3 காரணங்களும் இருக்கும். இது எந்த விண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஜெட் ஸ்ட்ரீமா,
ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டா, வெஸ்டர்லீஸா, ஈஸ்டர்லீஸான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் இப்போ இந்த அடிப்படையை வச்சுட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஐசோ டேர்ம்ஸ் பார்த்தோம். ஐசோ டேர்ம்ஸ்ன்றது டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ் பிட்வீன் லேண்ட் அண்ட் ஓஷன்ல பார்த்தோம். இப்போ அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ்னால தானே ப்ரெஷர் டிஃபரன்சஸும் வரும். ரைட்டா? ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா லோ ப்ரெஷர் இருக்கும், ஒரு இடத்துல லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ அந்த ப்ரெஷர் டிஃபரன்சஸும் ஒரு ரீஜனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுறத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸா அங்க இருக்கக்கூடிய லேண்டோ, வாட்டரோ அல்லது அதர் ஃபேக்டர்ஸோ டிசைட் பண்ணோம். அப்படி பார்க்க போகும்போது ஐசோ டேர்ம்ஸ் மேப்பை பார்த்த மாதிரியே ஐசோ பார்ஸோடைய மேப்பை பார்ப்போம். again if you take the case of January, in the month of ஜனவரி மந்த் எடுத்துக்கிட்டோம்னா, ஜனவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாலேஜ் என்னது? ஜனவரி பொறுத்த வரைக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மரும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல விண்டரும். அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல லேண்ட் இஸ் கெட்டிங் மோர் கூலர் தேன் தி வாட்டர். அதை தான் நம்ம ஐசோ டேர்ம்ஸ்ல பார்த்தோம். அப்போ லேண்டில் வந்து லோ டெம்பரேச்சர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன் எடுத்துக்கிறோம், நார்த் அமெரிக்கன் ரீஜன் எடுத்துக்கிறோம். லேண்ட் இஸ் கெட்டிங் டெம்பரேச்சர் வில் பி லோவர் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வில் பி ஹையர். கரெக்டா? அப்போ ப்ரெஷர் ஹையராக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? ஹச்ன்னு போட்டிருக்கிறது எல்லாமே ஹை ப்ரெஷர் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஹை ப்ரெஷர் ரீஜியன்ஸ். அதே ரீஜியனில் இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் வாட்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இஸ் வார்மரா? ஏன்னா வார்மர் டெம்பரேச்சர் எதனால? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினால. அப்போ டெம்பரேச்சர் ஹையராக இருக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னவா இருக்கும்? லோவராக இருக்கும். ப்ரெஷரு லோவராக இருக்கும். இந்த லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய இந்த ரீஜியன்ஸுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீஜன்ஸுக்கு அலூஷியன் ஐலாண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லோ ப்ரெஷர் ரீஜன்ஸுக்கு அலூஷியன் லோன்னு சொல்லுவாங்க. அதே லேண்ட் கெனேடியன் ரீஜன்ஸ்ன்றது லார்ஜரான லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ரீஜன். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே லார்ஜர் லேண்ட் சர்ஃபேஸ் என்ன பண்ணும்? அதிகமான டெம்பரேச்சரை கூல் பண்ணும். ஐ மீன் டெம்பரேச்சரோட கூலிங் கெப்பாசிட்டி அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதே நம்மளுக்கு ஐஸ்லாண்ட் ரீஜன்ஸ் எடுத்துக்கிறோம். ஐஸ்லாண்ட் ரீஜன்ஸ்ன்றது அது ஒரு ஐலாண்டு. ஓகேவா? நமக்கு ஓஷன் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். ஓஷன்ஸ் வார்மரா இருக்குமா? அப்ப அங்க வந்து டெம்பரேச்சர் ஹையரா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஐஸ்லாண்டிக் லோன்னு சொல்லுவாங்க. அதே லாட்டிடியூடல் பொசிஷன்ல சைபீரியன் ரீஜன்ஸ் வந்துடும். நம்மளுடைய ரஷ்யாவுடைய சைபீரியன் ரீஜன்ஸ் வந்துடும். சைபீரியான்றது வாஸ்ட் லேண்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். அப்ப அந்த வாஸ்ட் லேண்ட்ஸ்ல கோல்ட்னஸ் அதிகமா இருக்கும். அப்ப அங்க என்னவா இருக்கும்? சைபீரியன் ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் டெம்பரேச்சர் எப்படி லேண்டுக்கும் ஓஷனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ஓஷன்லையும் ஒரு கான்டினென்ட்லையும் ப்ரெஷரும் மாறிக்கிட்டே இருக்கும். லேண்டை பொறுத்த வரைக்கும் வின்டர் அப்போ ஹை ப்ரெஷர் இருக்கும் பிகாஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர். ஓஷனை பொறுத்த வரைக்கும் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர் இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி டிஃபரன்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடிப்படையில் என்னன்னா, இந்த லோ ப்ரெஷர் லீனியரா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து 1000 மில்லிபார் அளவுக்கு ஒரு லோ ப்ரெஷர் இருக்குதுன்னா, இதை சுத்தி சர்க்குலர் ஃபார்ம்ல அந்த ஐசோபார்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஐசோதர்ம்ஸ் எப்படி ஒரு லைனா நம்ம போட்டோமோ, ஐசோபார்ஸ்ன்றது சர்க்குலர் ஃபார்ம்ல. இப்போ இந்த ரீஜன், இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்க்கு என்டையராகவே ஒரு 100 மில்லிபார் இருக்குதுன்னா, இதை சுத்தி 110 மில்லிபார், இதை சுத்தி 120 மில்லிபார் அப்படின்னு இந்த ஐசோபார்ஸ்ன்றது ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல ரீஜன் சென்ட்ரிக்கா இருக்கும். அப்போ இந்த ஹை ப்ரெஷர் கரெக்டா, இப்போ இது வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன். இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் இது ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஐசோபார்ஸ், இது லோ ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஐசோபார்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா விண்ட் மூவ்மெண்ட் என்ன ஆகும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகுமா? அப்போ எங்கெங்கெல்லாம் இப்படி லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கோ, அந்த லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வில் அட்ராக்ட் தி விண்ட் ஃப்ரம் தி ஹை ப்ரெஷர் ரீஜியன்ஸ். அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரா இருந்தாலும் சரி, சதர்ன் ஹெமிஸ்பியரா இருந்தாலும் சரி, பிகாஸ் ஆஃப் தி வேரியேஷன் இன் ப்ரெஷர், wind will be moving from high pressure to low pressure. இந்த high pressure to low pressure wind movement டிசைட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? pressure gradient force. pressure gradient, கிரேடியன்ட்னா என்னது? வித்தியாசம். high pressure to low pressure அடிப்படையா வச்சு ஒரு ஏரை விண்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் pressure gradient forceன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இதே ஐசோபார்ஸை நம்ம ஜூலை மாசத்துல பாக்குறோம். ஜூலை மாசத்துல எடுத்துக்கிட்டோம்னா, ஜூலை மாசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சம்மர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் வின்டர். அப்போ ஜூலை மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே லாட்டிடியூட் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து கெனேடியன் ஹை பார்த்தோம் எப்போ? ஜனவரியில.
அதே சம்மர் அப்போ பார்த்தோம்னா லேண்டில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும் ஓஷனில் வந்து டெம்பரேச்சர் குறைவாகவும் இருக்குமா? டிஃபரன்சஸ் அப்படியே மாற்றிக்கணும். அப்போ லேண்டில் வந்து லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸும் ஓஷனில் வந்து ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸும் ஃபார்ம் ஆகுதா? இங்கே பசிபிக் ஹை, இங்கே லோ ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், லேண்டில் லோ ப்ரெஷரும் ஓஷனில் ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸும் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ லேண்ட்லையும் ஓஷன்ஸ்லையும் லோ ப்ரெஷரும் ஹை ப்ரெஷரையும் ஃபார்ம் ஆகிறத டிட்டர்மைன் பண்ணுறது டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை டிட்டர்மைன் பண்ணுறது அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஜனவரி அதாவது வின்டர் அப்போ ஹை ப்ரெஷர் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி லேண்ட் ரீஜனும் லோ ப்ரெஷர் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி ஓஷனிக் ரீஜன்ஸ்லையும். அதே லேட்டிடியூட்ல சம்மர் அப்போ எடுத்துட்டோம்னா லேண்ட் இஸ் கெட்டிங் மோர் ஹீட்டர். அப்போ லேண்டில் ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் இருக்கும், ஓஷனில் லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி எகெயின் நம்ம சொல்ற மாதிரி ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்ட் மூவ்மெண்ட் இருக்கும், அல்லது ஒரு லோ ப்ரெஷர் ரீஜனை சுத்தியே அந்த விண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் டிஃபரன்சஸ் ஐசோபார்ஸ்னுடைய சர்க்குலர் மூவ்மெண்ட்னால இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃபரன்சஸ் வில் மேக் தி விண்ட் டு மூவ் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன். அப்போ அந்த மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ சென்ட்ரலில் இருக்கிறது வந்து ஒரு 984 மில்லிபார் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் ரீஜன். சுற்றி போக 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வெளியில் ஹை ப்ரெஷரு, உள்ள லோ ப்ரெஷர். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய விண்ட் எல்லாமே இந்த லோ ப்ரெஷர் ரீஜன், வெளியிலேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி போக ட்ரை பண்ணுமா? இதுதானே ஆப்வியஸான ரீசன். அப்போ இதுக்கு காரணமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் ஹை ப்ரெஷர் ரீஜன், இது கம்பேரிட்டிவ்லி ஹை ப்ரெஷரு, இது லோ ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஒரு விண்டு மூவ் பண்ணும். இங்கே வந்து பார்த்தோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இப்படி மூவ் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இப்படி மூவ் ஆகும். இதுக்கு என்ன டிஃபரன்சஸ்ன்றதை பார்ப்போம். அப்போ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னால விண்டு மூவ் ஆகும், ஆனால் இந்த மூவ் ஆகக்கூடிய விண்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகாது. இட் வில் பி டீவியேட்டட். இட் வில் பி டீவியேட்டட் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். wind will be deviated towards right hand side, whereas in southern hemisphere the same wind will be deviated towards left hand side. இந்த ரைட் ஹேண்ட் சைட் டீவியேஷனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டீவியேஷன்ஸுக்கும் காரணமா இருக்கிறது தான் என்னது? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்ப இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னா என்ன, அது எப்படி இந்த விண்டை டீவியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, we know that earth is rotating object. rotation of the earth தான் அடிப்படை for Coriolis force generation. இப்போ இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்டா, நமக்கு தெரியும் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். அதே சமயத்தில் எர்த்துன்றது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல, நியர் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஒவ்வொரு லாட்டிடியூடுமே, இந்த ஈக்குவேட்டார் எடுத்துட்டோம்னா ஈக்குவேட்டார் தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் லாட்டிடியூட், கரெக்டா? போல்ஸ் எடுத்துட்டோம்னா போல்ஸ் எக்ஸாக்டா நார்த் போல் எடுத்துட்டோம்னா அது ஒரு பாயிண்டோட முடிஞ்சிடும். அப்போ இந்த லாட்டிடியூடோட சர்க்கம்ஃபரன்ஸ் is getting reduced towards the polar region, கரெக்டா? அப்போ இந்த எர்த் ஒரே இதா ரொட்டேட் ஆக போகும்போது entire earth is taking 24 hours to complete its one rotation. ஆனா அந்த 24 ஹவர்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு லாட்டிடியூடோடைய ஸ்பீடும் ஒரே மாதிரியா இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஈக்குவேட்டார் லார்ஜர் சர்க்கம்ஃபரன்ஸும் 24 ஹவர்ஸ்ல ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுது, ஒரே புள்ளி இருக்கக்கூடிய போலார் ரீஜனும் 24 ஹவர்ஸ்ல ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ லாட்டிடியூடினல் வேரியேஷன், லாட்டிடியூடினல் வெலாசிட்டி வேரிஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் நேச்சர் ஆஃப் தி எர்த். அப்போ இந்த லாட்டிடியூடினல் வேரியேஷன் வேரி ஆகிறதுனால அது அக்ராஸா மூவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே அது டீவியேட் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கு. அது எப்படி டீவியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கே தெரியும், இப்போ ஈக்குவேட்டார்ல ரொட்டேஷனல் வெலாசிட்டி ஹையரா இருக்கும், கரெக்டா? இன்னொன்று நம்ம போன செஷன்லேயே பார்த்தோம், எர்த் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஈக்குவட்டோரியல் ரீஜன், இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல பல்ஜிங்கா இருக்கும், பல்ஜரா இருக்கும், கரெக்டா? பல்ஜிங்கா இருக்கும். ஸோ அதனால ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல நியர் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும், கரெக்டா? நியர் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல எர்த் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும்.
அப்போ இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இந்த பர்டிகுலர் ரீஜனை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் ஒரு 5 டிகிரி டு 5 டிகிரி எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் வெலாசிட்டியோடைய டிஃபரன்சஸ் பெருசாக இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரே ஸ்பீடோட தான் ரொட்டேட் ஆகும். அதே மேலே போக 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 ரொட்டேட்டிங் வெலாசிட்டி வில் கெட்டிங் டிக்ரீஸ்டு. கரெக்டாக ரொட்டேட்டிங் வெலாசிட்டி வில் டிக்ரீஸ்டு. அப்போது ஒரு அசம்ஷனில் போலார் ரீஜனில் இருந்து ஒருத்தர் ஒரு பாலை தூக்கி ஒரு அசம்ஷன், இது ஒரு இமேஜினரி அசம்ஷன், ஒரு பாலை தூக்கி ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்க ஒருத்தர் போறாரு அப்படின்னா இந்த பால் இங்கிருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளார இங்கே இந்த ஈக்குவட்டாருக்கு மேலே ஒரு பர்சன் இருப்பார்ல, இவர் பாலை போய் இங்கே ரீச் பண்ணுறதுக்குள்ளார இந்த ஈக்குவட்டாரில் ரொட்டேஷன் வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இவர் அந்த சைடை நோக்கி நகர்ந்துருவாரா, அதாவது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டை நோக்கி போயிடுவாரா. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் பர்சனை நோக்கி போகும்போது அந்த பர்சன் சீக்கிரமா ஈஸ்டோட நோக்கி போயிடுவாரு. அந்த ஆப்ஜெக்ட் டிலேடா தான் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல ரீச் ஆகும். புரியுதா? ஏன்? பிகாஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் தி ரொட்டேஷனல் வெலாசிட்டி. அப்போ மேல இருந்து கீழே வரப்போகும்போது இந்த ஆப்ஜெக்ட் இந்த பர்சனை கம்பேர் பண்ண போகும்போது எந்த சைடு டீவியேட் ஆயிருக்கு, இந்த சைடை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடா மேல இருந்து பார்க்க போகும்போது இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ ஆப்ஜெக்ட் இஸ் டீவியேட்டிங் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இதே கீழ இருந்து மேல போடுறாரு, கீழ இருந்து இப்ப இந்த பர்சன் அதே பால போடுறாருன்னா இந்த பர்சன் இவர் போடக்கூடிய பால் சீக்கிரம் போயிடும், இந்த பர்சன் லேட்டா தான் வருவார். அப்ப இங்க கீழ இருந்து மேல போகும்போதும் the ball is deviating towards its right hand side. ஸோ அப்போ நார்தன் ஹெமிஸ்பியர்ல எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்டா இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் தி டிஃபரன்சஸ் இன் தி ரொட்டேஷனல் வெலாசிட்டி, latitudinal rotational velocity-னால the object is deviating towards its right hand side. அது மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, கீழே இருந்து மேல வந்தாலும் சரி. இதே விஷயம் சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இங்க இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட பால் வந்து சீக்கிரம் போய் பால் வந்து முன்னாடி போயிடும், இங்க இருந்து போகும்போது பால் வந்து லேட்டா போகும். அப்ப அதே தான் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல the object is moving towards left hand side, whereas in the northern hemisphere the object is moving towards right hand side. இது எல்லா விண்டுக்கும் பொருந்தும், எல்லா ஓஷன் கரண்ட்ஸுக்கும் பொருந்தும். ஓகேவா? எனி மூவிங் ஆப்ஜெக்ட் வில் பி அஃபெக்டட் பை கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இது என்னது? ஈக்குவட்டோரியல் இங்க வந்து இந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகும். மேலே போக போக டிஃபரன்சஸ் அதிகரிக்கும். வெலாசிட்டி குறைஞ்சாலும் டிஃபரன்சஸ் அதிகரிக்கும். எவ்வளோக்கு அந்த டிஃபரன்சஸ் இன் தி ரொட்டேஷனல் வெலாசிட்டி அதிகரிக்குதோ அவ்வளோக்கு டீவியேஷன் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நியர் சேம் ரொட்டேஷன் வெலாசிட்டியில சுத்தக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல கொரியாலிஸ் ஃபோர்ஸே ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு சொல்லுவோம். ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் நில் அட் தி ஈக்குவட்டார் அண்ட் இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு மேக்ஸிமம் அட் தி போலார் ரீஜன்ஸ். அப்போ இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான் டீவியேட்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் எனி மூவிங் ஆப்ஜெக்ட். ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்டை டீவியேட் பண்ணும். அப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் கொரியாலிஸ் ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ இந்த ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி போகக்கூடிய விண்டு இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலண்ட் பட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இட் டேக்ஸ் இப்போ இங்கேருந்து இங்கே விண்டு மூவ் ஆகுதுன்னா அந்த விண்டு நார்தன் ஹெமிஸ்பியர்ல மூவ் ஆக போகும்போது எந்த சைடு டிவியேட் ஆகணும்? ரைட் ஹேண்ட் சைடு டிவியேட் ஆகணும். அப்படி ரைட் ஹேண்ட் சைடு டிவியேட் ஆகும். அதே சதர்ன் ஹெமிஸ்பியரா இருக்குன்னா இங்கேருந்து போகக்கூடிய விண்டு எங்க சைடு டிவியேட் ஆகணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவியேட் ஆகணும். இந்த deviation of the wind is parallel to the isobars. இந்த விண்டுக்கு பேர் தான் என்னது? ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டு. இதுதான் கேள்வியா கேட்டிருந்தாங்க, ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டு. ஸோ அப்போ ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டுன்றது இஸ் தி ரிசல்டன்ட் விண்ட் மூவ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தி டூ டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ், ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்போ இதே மாதிரி தான் இங்க ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னால ஒரு விண்டு மூவ் ஆகுதுன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இது நார்தன் ஹெமிஸ்பியரா இருந்தால் அது ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? இதே சதர்ன் ஹெமிஸ்பியரா இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பேசிக்னஸ் புரிஞ்சுக்கணும். அப்போ எனி மூவிங் ஆப்ஜெக்ட் வில் பி டிவியேட்டிங் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் பிகாஸ் ஆஃப் தி கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் ஜெனரேட்டட் டியூ டு தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்லையும் டிஃபரன்சஸ் இன் தி ரொட்டேஷன் வெலாசிட்டி அக்ராஸ் தி லாட்டிடியூட்ஸ் மேக்ஸ் தி ஆப்ஜெக்ட் டு டிவியேட். இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் 0 நில் அண்ட் போலார் ரீஜன்ஸ்ல மேக்சிமமா இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்கான விஷயங்கள். அப்போ பிரஷர் டெம்பரேச்சர்னால பிரஷர் டிஃபரன்சஸ் இருக்கு. பிரஷர் டிஃபரன்சஸ்னால
ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம். அப்படி மூவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வில் பி டீவியேட்டட் பை அ டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் கால்ட் அஸ் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷனால விண்டோட மூவ்மெண்ட் எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்கோ அந்த ஹெமிஸ்பியரை பொறுத்து ரைட்டா லெஃப்டான்றது டிசைட் ஆகும். இதை சுற்றி தானே கேள்விகள் வந்துட்டு இருந்தது, ரைட்டா? இப்போ கேள்விகளை பார்ப்போமா? இந்த கேள்வி பார்ப்போம். வாட் காசஸ் தி விண்ட் டு டிஃப்ளெக்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல என்னது? டெம்பரேச்சரா கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டா கிடையாது, பிரஷரா கிடையாது. பிரஷர் வந்து ஒரு விண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹை பிரஷர் டு லோ பிரஷர் விண்டை மூவ் பண்ணும், அதுதான் பிரஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். பட் இவங்க கேள்வி என்னது? டிஃப்ளெக்ஷனுக்கு காரணம் என்னது? ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். இந்த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்ல மறைமுகமா சொல்றது என்னது? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸை வச்சு 2024ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? இட் இன்க்ரீசஸ் with increase in wind velocity. Yes, Coriolis force is increases with the increasing wind velocity. It is maximum at the polar region and is absent at the equator. adadane namba paathom, because of the minimum differences in rotational velocity across latitudes makes it to experience almost nil maximum at the polar regions. அப்போ both first statement and second statements are right. Answer C, option C. இப்போ திரும்ப இதை தானே கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்க CAPFல. Characteristics of a type of wind, they occur at the upper levels in the atmosphere. upper levels மட்டும் வச்சு பார்த்தோம்னா இதுவும் வராது இதுவும் வராது. ஜெட் ஸ்ட்ரீம் இஸ் ஃப்ளோயிங் அட் தி அப்பர் லெவல் தான், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே வெஸ்டர்லீஸ்ன்றது சர்ஃபேஸ் லெவல்ல பிரஷர் டிஃபரன்சஸ்னால, பிரஷர் பெல்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ்னால மூவ் ஆகக்கூடிய விண்ட்ஸ் தான் வெஸ்டர்லீஸ் அண்ட் ஈஸ்டர்லீஸ். அதை பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? they are subjected to two forces, அதாவது பிரஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ரைட்டா? பிரஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸுக்கும் கொரியாலிஸ் ஃபோர்ஸுக்கும் அடிப்படையா இந்த விண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். when the forces balance the air moves at right angles to each other. இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா, ரைட் ஆங்கிள்னா என்னது? பெர்பெண்டிகுலரா மூவ் ஆகக்கூடியது தான் என்னது? ஜியோஸ்ட்ராபிக் ஃபோர்ஸ். இது எப்படி இருக்கும்? parallel to the isobars. இது ஒரு 100 மில்லி பார் இருக்கு, இது வந்து 80 மில்லி பார் இருக்குதுன்னா இந்த 100 to 80 மில்லி பாருக்கு அந்த விண்டு மூவ் ஆகிறதுக்கு பிரஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் காரணமா இருக்கும். இதை டீவியேட் பண்றதுக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் காரணமா இருக்கும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் டீவியேஷன் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இப்படி மூவ் ஆகக்கூடிய விண்டு என்னது? parallel to the isobars. parallel to the isobars. அப்போ ஏர் மூவ்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி பிரஷர் கிரேடியன்ட் parallel to the isobars. அப்போ இதுக்கு என்னது ஆன்சர்? ஆப்ஷன் பி, ஜியோஸ்ட்ராபிக் விண்ட். ஆப்ஷன் பி, ஜியோஸ்ட்ராபிக் விண்ட். ஓகேவா? அப்போ இதுக்கான கான்செப்சுவல் பேக்ரவுண்ட் நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குதா? ரைட். இப்போ அடுத்த டாபிக் பார்ப்போம். அடுத்த டாபிக் வந்து நமக்கு ப்ரெஷர் பெல்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். CDS 2024ல ஹேட்லி செல்ஸ் ஆர் கீ டு அண்டர்ஸ்டாண்டிங் தி விண்ட் பேட்டர்ன் ஆஃப் எர்த். ஹேட்லி செல்லுன்னு ஒரு செல் இருக்கு. செல்லுனாலே மோஸ்ட்லி சர்க்குலரா நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹேட்லி செல்லுன்னு ஒன்று இருக்கு, அதுதான் விண்ட் பேட்டர்னை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்டாகவும் இருக்கு. இந்த ஹேட்லி செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிகாஸ் the equator is heated more strongly by the sun than other places, creating thermal circulations. இந்த ஹேட்லி செல்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ரீஜன் ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல ஹை இன்சுலேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்கும் பிகாஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் இன் தி டென்சிட்டி. அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், லோ ப்ரெஷர் அட் தி சர்ஃபேஸ் லெவல். அப்போ இதனால ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வெர்டிக்கலா நடக்கும். அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை தான் நம்ம ஹேட்லி செல்லுன்னு சொல்றோம். இது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தென் 2015ல கேட்டிருக்க கேள்வி பார்ப்போம். The wind which blow from
இந்த வெஸ்டர்லிஸ் ஈஸ்டர்லிஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியில் ஆப்ஷன்ஸ்ல வந்து அதை நம்ம பார்த்தோமா, த wind which blow between 30 degree north and 60 degree south latitudes throughout the year are known as the westerlies. ஒரு ரெண்டு லாட்டிடியூடினல் பொசிஷனை கொடுத்துட்டு இந்த ரெண்டு லாட்டிடியூடினல் பொசிஷனுக்கு நடுவில் ஃப்ளோ ஆகக்கூடிய விண்டுக்கு பேர் வெஸ்டர்லிஸ், அதுவும் த்ரூ அவுட் தி இயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க, த மாய்ஸ்ட் ஏர் மாஸ் that cause winter rains in the northwestern regions of India are part of westerlies. நம்மளுடைய northwestern part of India, அதாவது பஞ்சாப் ஹரியானா பிளைன் ரீஜன்ஸில் எஸ்பெஷலி டியூரிங் தி மந்த்ஸ் ஆஃப் நவம்பரில் நமக்கு ஒரு ரெயின்ஃபால் கிடைக்கும். அந்த ரெயின்ஃபாலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விண்டுக்கு பேர் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ன்றது பார்ட் ஆஃப் வெஸ்டர்லிஸான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதை பற்றி தான் கேட்டிருக்கு. தென் அடுத்தது 2011 கேட்ட இந்த கேள்வி பார்ப்போம். அதே வெஸ்டர்லிஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. வெஸ்டர்லிஸ் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர், ரெண்டு ஹெமிஸ்பியர்லையுமே வெஸ்டர்லிஸ் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்லிஸ் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் பர்சிஸ்டன்ட் தேன் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேவா? ஸோ வெஸ்டர்லிஸ் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. ஆனால் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அது நார்தர்ன் ஹெமிஸ்பியரோட ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர் ஹாஸ் லெஸ் லேண்ட் மாஸ் ஆஸ் கம்பேர்ட் டு தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். எஸ், அஃப்கோர்ஸ் அது நமக்கு தெரியும். ஓகேவா? பட் அதுதான் காரணமானு தெரியணும். Coriolis force is higher in the southern hemisphere as compared to the northern hemisphere. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்க்கணும். Coriolis forceன்றது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த Coriolis forces டிஃபரன்சஸ்னால வெஸ்டர்லிஸோடைய இம்பாக்ட் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அகைன் Coriolis forceோடைய கான்செப்ட் வெஸ்டர்லிஸ்லையும் கேட்டிருக்காங்க. தென் 2021 இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்வி பாருங்க. இன் தி டிராபிக்கல் ஜோன், tropical zone and in the tropical regions, western sections of the oceans are warmer than the eastern sections. So tropical regions எடுத்துட்டோம்னா அதில் western margins of the ocean eastern margins of the oceans விட வார்மரா இருக்கும். முன்னாடி என்ன கேட்டிருந்தோம், கோஸ்டல் ரீஜனையும் கான்டினென்டல் ரீஜனையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஓஷனுக்குள்ளாரியே வெஸ்டர்ன் மார்ஜினும் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் எது வார்மரா இருக்கும்? அப்படி வார்மரா இருக்குன்னா அந்த வார்ம்னஸ்க்கு எது காரணமா இருக்கும்? பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ். ட்ரேட் விண்ட்ஸ்ன்றது ஈஸ்டர்லி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு நேம். அதே கேள்வியை டெம்பரேட் ஜோன்ல வெஸ்டர்லிஸ் மேக்ஸ் தி ஈஸ்டர்ன் செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஓஷன்ஸ் வார்மர் தென் தி வெஸ்டர்ன் செக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வெஸ்டர்லிஸ் ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அல்லது ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விண்ட்ஸுக்கும் ஓஷன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்சஸுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அப்போ இந்த விண்டு எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? அந்த மூவ் ஆகிறதுனால அது ஒரு ஓஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை ரெண்டு மார்ஜின்ஸில் எப்படி வேரி பண்ணும்? இந்த கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? எகெயின் 2025 இந்த வருஷம் கேட்ட கேள்வி பாருங்க. த அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் தி அட்மாஸ்பியர். இது ஆக்சுவலாக நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்னு பார்த்துருந்தோம். இங்கே வந்து என்னன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் அட்மாஸ்பியரை லாட்டிடியூடினல் பொசிஷனை வச்சு கேட்டிருக்காங்க. டெம்பரேட்டா சப்ட்ராபிக்கலான்ட்டு. அப்போ லாட்டிடியூடினல் வச்சு கேட்க போகும்போது சர்ஃபேஸை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சர்ஃபேஸை வச்சு கேட்க போகும்போது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டிஃபரன்சஸை வச்சு டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட ப்ரெசென்ட் இன் அவர் அட்மாஸ்பியரை நம்ம புரிஞ்சுக்கணும். த அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் தி அட்மாஸ்பியர் இஸ் மோர் இன் தி சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஏரியாஸ் than in the equatorial and polar regions. இப்படி கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவட்டோரியல் அண்ட் போலார் ரீஜனை கம்பேர் பண்ணுறதை விட சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ரீஜன்ஸில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணமாக ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஏரியாஸ் ஆர் ஹேவிங் லெஸ் ட்ரை விண்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன சொல்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா we need to know about the basics of these four regions: equatorial region, subtropical region, temperate region, polar region. இந்த நாலுமே ப்ரெஷர் வைஸ் எப்படி டிஃபர் ஆகுது, அந்த ப்ரெஷர் வைஸ் டிஃபர் ஆகிறதுக்கு அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அந்த ப்ரெஷர் டிஃபரன்சஸுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய விண்டு மூவ்மெண்ட் என்னென்ன, அந்த விண்டு மூவ்மெண்ட்டு ஒவ்வொரு ரீஜன்லையும் டெம்பரேச்சர் எப்படி வேரி பண்ணுது, ஓஷனுக்கு நடுவில் எப்படி வேரி பண்ணுது, மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்ல அது எப்படி வேரி பண்ணுது, இந்த கலெக்டிவ் நாலேஜ் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின்ஸோட பேசிஸாக நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட்ஸ் என்ன, ப்ரெஷர் பெல்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகேவா? நம்ம ஐசோதர்ம்ஸ் ஐசோபார்ஸ் பார்த்த மாதிரியே ஐசோதர்ம்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ்ன்றது அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன் அடிப்படையாக வச்சு நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் வேரியேஷன்ஸ் இன் தி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அக்ராஸ் தி லேண்ட் அண்ட் ஓஷனில் இருக்கிறது. ஆனால் சில ரீஜியன்ஸில் வருஷம் பூராவுமே
பர்மனண்டாவே கலெக்டிவா லோ ப்ரெஷர் ரீஜன்ஸா இருக்கும். சில பர்டிகுலர் ரீஜன்ஸ் எப்பயுமே ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸா இருக்கும். இப்படி 4 பர்மனண்டாவே இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரெஷர் பெல்ஸ் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ரீசன்ஸ் நமக்கு தெரியணும். அந்த ரீசன்ஸ் அடிப்படையாக வச்சு அதுக்கு நடுவில் விண்டு மூமெண்ட் ஏன் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய விண்டை தான் வெஸ்டர்லீஸ் ஈஸ்டர்லீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 ப்ரெஷர் பெல்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏரை தான் நம்ம ஹேட்லி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே இந்த ப்ரெஷர் பெல்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ரெஷர் பெல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 0 டிகிரி லேட்டிடியூடினல் பொசிஷனில், அதாவது 5 டிகிரி நார்த்தில் இருந்து 5 டிகிரி சவுத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் பெல்ட்ஸ் தான் ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லுவோம். லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையராக இருக்கிறதுனால லோ ப்ரெஷர். இந்த ரீஜனில் 30 to 35 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ரீஜன்ஸ் இருக்கிறத சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். இந்த ரீஜனில் எப்பயுமே ஹை ப்ரெஷர் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டுமே ஹை ப்ரெஷர் பெல்ட். அதே 60 to 65 டிகிரி லேட்டிடியூடினல் பொசிஷனில் ரெண்டுலையுமே இருக்கிறது சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். நியர் டு டெம்பரேட் ரீஜன்ஸில் சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். அதே நார்தன் போல் ரீஜன்ஸ் அண்ட் சதர்ன் போல் ரீஜன்ஸில் இருக்கிறத போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு ரீஜன்ஸ்லையுமே ப்ரெஷர் ஹையரா லோவரான்றது அக்ராஸ் தி லேட்டிடியூட்ஸ் வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ரீஜனில் லோ ப்ரெஷர், இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜனை எடுத்துக்கிட்டோம்னா, ஈக்வட்டோரியல் ரீஜனில் லோ ப்ரெஷர் இருக்கிறதுனா லோ ப்ரெஷருக்கான காரணம் ஹை டெம்பரேச்சர். ஈக்வட்டோரியல் ரீஜன் இஸ் ரிசீவிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன்ன்றதை நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இங்கே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் இஸ் கெட்டிங் லோ டென்சிட்டி லோவர் ஆகுமா? அப்போ லோ டென்சர் ஏர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மேலே மூவ் பண்ண ட்ரை பண்ணும். லோ டென்சர் ஏர் மேலே மூவ் பண்ண இங்கே ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வேக்கம்னால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர். அப்போ இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் மட்டும் கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரெஷர் இருக்குதுன்னா, சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஹை ப்ரெஷர் இருக்குமா? அப்போ அந்த ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ்லேருந்து இந்த இடத்துக்கு விண்டு மூவ்மெண்ட் இருக்குமா? சர்ஃபேஸ் லெவலில் லோ ப்ரெஷரை நோக்கி விண்டு மூவ்மெண்ட் இருக்கும். ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸில் இருந்து அந்த விண்டு மூவ்மெண்ட் நடக்கும். அதே ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்காது, சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா அங்கே ஏற்கனவே டென்சிட்டி அதிகம்ன்றதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் கீழே சப்சைட் ஆகும். சப்சைட் ஆகிறதுனால இங்கே டென்சர் ஏர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டென்சர் ஏர் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ இங்கே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ்ல ஏர் கன்வர்ஜ் ஆகும் ரெண்டு சைட்ல இருந்தோம். ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ்ல ஏர் டைவர்ஜ் ஆகும். அப்போ இந்த லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல ஏர் கன்வர்ஜ் ஆகும் சர்ஃபேஸ் லெவல்ல. ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல ஏர் டைவர்ஜ் ஆகும். அசெண்டிங் ஏர் அண்ட் டிசெண்டிங் ஏர். டிசெண்டிங் ஏர்னா கீழே இறங்குறது, அசெண்டிங் ஏர்னா மேலே ஏறுறது. கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ் இதெல்லாத்தையுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸும் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸோட எக்ஸிஸ்டன்ஸுக்கான ரீசன்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா? அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்வட்டோரியல் ரீஜனை எடுத்துக்கிறோம். இந்த ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ்லேயே இந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டையும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்லையும் தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரெண்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் டெம்பரேச்சர் தான் காரணமா இருக்கும். ஹை டெம்பரேச்சர்னால இங்க லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர்னால ஹை ப்ரெஷர். அப்ப ஈக்வட்டோரியல் ரீஜன்ல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு ஹை டெம்பரேச்சரும், போலார் ரீஜனில் ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு லோ டெம்பரேச்சரும் பிரைமரி ரீசனாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ப்ரெஷர் பெல்ட்ஸும் தெர்மலி இன்டியூஸ்டு ப்ரெஷர் பெல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் தான் காரணமாக இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம்னா இங்கே சப்ட்ராபிக்கல் ரீஜனில் டெம்பரேச்சர் கூட இருக்கும் சப்போலார் ரீஜனை விட. கரெக்டாக? சப்ட்ராபிக்கல் ரீஜனில் அப்போ என்னவா இருந்திருக்கணும்? லாஜிக்கலாக பார்த்த டெம்பரேச்சர் வச்சு பார்த்துருந்தா இங்கே லோ ப்ரெஷர் இருந்திருக்கணும், இங்கே ஹை ப்ரெஷர் இருந்திருக்கணும். ஆனால் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. சப்ட்ராபிக்கல் ரீஜனில் ஹை ப்ரெஷரும் சப்போலார் ரீஜனில் லோ ப்ரெஷரும் மாறி இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் குட் நாட் பி தி டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஆஃப் திஸ் ப்ரெஷர் பெல்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டு ப்ரெஷர் பெல்ட்ஸும்
is created not because of temperature as a reason இருக்கிறதுனால இது dynamically வேற ஏதோ reasons இருக்கு, அதனால இது dynamically induced pressure belts. அப்ப thermally induced pressure belts equatorial low pressure belting polar high pressure belting சொல்லலாம். dynamically induced pressure belts நமக்கு subtropical high pressure belting polar high subpolar low pressure belting சொல்லலாம். இந்த dynamically induced pressure beltsக்கு வேற ரீசன்ஸ் இருக்கிறதுனால அது என்ன ரீசன்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரீசன்ஸை புரிஞ்சுக்கிறது மூலியமா தான் நமக்கு இந்த 3 செல்ஸை பத்தின டீடைல்டு நாலேஜ் நமக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் thermally induced pressure belts இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜனை புரிஞ்சுப்போம். இப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜன் நமக்கு என்ன தெரியும்? டெம்பரேச்சர் இஸ் ஹையர், pressure is lower, pressure is lower, low pressure இருக்கும். அப்ப low pressureனால என்ன நடக்கும்? upward movement of air நடக்கும். கரெக்டா? நம்ம ஏற்கனவே போன செஷன்ஸ்லயே பார்த்திருந்தோம், ட்ரோபோஸ்பியரோடைய ஹைட் மேக்ஸிமம் எங்க இருக்கும்? ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருக்கும். ஆனா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ட்ரோபோபாஸ், இதுதான் ட்ரோபோபாஸ். இந்த ட்ரோபோபாஸ்ல இருக்கிறதுல லோவஸ்ட் டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்திருந்தோமா? அப்போ மேல போக போக ஏர் வந்து மேல போய்கிட்டே இருக்கும். ஆனா மேல போக போக நமக்கு என்ன தெரியும்? டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் லோவரா இருக்கும், பிரஷர் ஹையரா இருக்கும். சர்ஃபேஸ் லெவல்ல ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ பிரஷர். இந்த ஏர் மேல அசெண்ட் ஆனதுக்கு அப்புறம், அசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் மேல அப்லிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் இங்க லோ டெம்பரேச்சரும் ஹை பிரஷரும் இருக்கும். We know that equator is continuously receiving more amount of insolation for the entire period of the year. அப்போ இந்த ஏர் மேல போன ஏர் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ட்ரோபோபாஸுக்கு மேல போகவும் முடியாது. அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இந்த இடத்துல ஹை பிரஷர் இருக்குன்னு சொன்னோமா, ஹை பிரஷர்னால ஏர் என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் டைவர்ஜ் ஆகும். அந்த டைவர்ஜென்ஸ் ரெண்டு பக்கமும் நடக்கும். கரெக்டா? இப்ப அப்படியே இந்த பக்கம் பிரஷர் போலாரையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க வந்து லோவர் லெவல்ல இருக்கிறதுலே டெம்பரேச்சர் லோவஸ்டா இருக்கும், அதனால பிரஷர் ஹையரா இருக்கும். மேல போக 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 இங்க ட்ரோபோபாஸோட ஹைட் கம்மி, நம்ம போன செஷன்ல பார்த்துருந்தோமா. ஆனா டெம்பரேச்சர் இஸ் கம்பேரிட்டிவ் டு தி டெம்பரேச்சர் இங்க ஹையரா இருக்கும். கரெக்டா? அப்போ டெம்பரேச்சர் ஹையர் ஆகவும் பிரஷர் லோவர் ஆகவும் இருக்கும். எங்க? ட்ரோபோபாஸ் லெவல் ஆஃப் தி போலார் ரீஜன்ஸ்ல. அப்போ ஹை பிரஷர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல என்ன ஆகும்? டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் இருக்குமா, மேல இருந்து ஏர் கீழே டிசெண்ட் ஆகும். மேல இருந்து ஏர் கீழே டிசெண்ட் ஆகும். கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏர் டைவர்ஜ் ஆகும், ஹை பிரஷர்ல இருந்து டைவர்ஜ் ஆகும். கரெக்டா? இங்க அப்பர் லெவல் டைவர்ஜென்ஸ், இங்க லோவர் லெவல் டைவர்ஜென்ஸ். இங்க அப்லிஃப்ட் ஆஃப் ஏர், இங்க டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏர். இங்க அசெண்டிங் ஆஃப் ஏர், இங்க டிசெண்டிங் ஆஃப் ஏர். இது ரெண்டுமே எதனால நடக்குது? டெம்பரேச்சர்னால. இங்க ஹை டெம்பரேச்சர், இங்க லோ டெம்பரேச்சர். அதனாலதான் இது ரெண்டுமே தெர்மலி இன்டியூஸ்டு பிரஷர் பெல்ட்ஸ். இப்ப சப்போஸ் இந்த ரெண்டுமே மட்டுமே டெம்பரேச்சர்னால டிசைட் ஆயிருக்கக்கூடிய ஃபேக்டரா இருந்திருந்ததுன்னா, இங்க இருந்து அசெண்ட் ஆனார் இங்க போயிருக்கணும், இங்க கீழே இறங்கி இருக்கணும், திரும்ப இது சர்க்குலரா வந்திருக்கணும். ஒரு சிங்கிள் செல்லுலார் சர்க்குலேஷனோட இந்த பிரஷர் பெல்ட்ஸ் முடிஞ்சிருக்கும். ஆனா இன் ரியாலிட்டி அப்படி கிடையாது. 3 சர்க்குலர் செல்ஸ் இருக்கு. அப்ப அந்த 3 சர்க்குலர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது முக்கியமான ரீசனா இருக்குதுன்னா, பிரசன்ஸ் ஆஃப் தீஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருந்ததா? அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னா என்னன்னா, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பேர்ல இருக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஸ்ட்ரீம்ஸ்னா ஓடைகள். ஓடைகள் எப்படி போகும்? வளைஞ்சு நெளிஞ்சு போகும். இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு மியாண்டரிங் ஷேப்னு சொல்லக்கூடிய, மியாண்டரிங் ஷேப்ல மூவ் ஆகக்கூடிய அப்பர் லெவல் ஹை வெலாசிட்டி band of wind which extends up to several kilometers upper level ல மூவ் ஆகக்கூடிய ஒரு லார்ஜர் பேண்ட் ஆஃப் மியாண்டரிங் விண்ட்ஸ் தான் நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட பிரசன்ஸே நமக்கு செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல தான் தெரிய வந்துச்சு. ஓகேவா? அப்ப இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸை நமக்கு வந்து பார்த்தோம்னா எங்க எக்ஸாக்டா இருக்கும்னா, நமக்கு இந்த சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் சொன்னோமா, அதுக்கு எக்ஸாக்டா மேல ட்ரோபோபாஸ் லெவல்ல இருக்கும். அப்ப இதை வந்து சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட், சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்டுக்கு மேல இருக்கிறத சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்னும், இந்த சப்போலார் லோ பிரஷர் பெல்ட்டுக்கு மேல இருக்கிறத போலார் ஜெட் ஸ்ட்ரீம்னு 2 முக்கியமான ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எப்படின்னா, சர்ஃபேஸை ஒட்டி இருக்காது, அப்பர் லெவல்ல டிராவல் ஆகும், ஆனா மூவிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி எர்த் ரொட்டேட்ஸ்.
எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிறதுக்கு அதே டைரக்ஷன்ஸ்ல இந்த அப்பர் லெவல் சர்க்குலேஷன் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் இருக்கும். ஓகேவா? இதுதான் போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்றோம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எப்படி இருக்கு? இப்படி நமக்கு எர்த்துக்கு பேரலலா, இந்த எர்த்தோட லாட்டிடியூடுக்கு பேரலலா இருக்கு. பேரலல் டு தி லாட்டிடியூட், பேரலல் டு லாட்டிடியூட் எது? ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். வேறஸ் இந்த ஏர் மூவ்மெண்ட் என்னது? பர்பெண்டிகுலர் டு தி லாட்டிடியூடா இருக்கு. அப்போ இங்க மேல ரைஸ் ஆன ஏர் டுவர்ட்ஸ் போல்ஸ் நோக்கி போக போகும்போது இது ஒரு லார்ஜர் பேண்ட் ஆஃப் விண்ட் சிஸ்டம்னு சொன்னோமா. அப்ப இந்த விண்ட் சிஸ்டத்தை தாண்டி இந்த ஏரால மூவ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் as a barrier. அப்போ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட பிரசன்ஸ் என்ன ஆகும்னா இங்க லார்ஜர் அக்யூமுலேஷன் ஆஃப் ஏரா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகுமா அண்ட் ஹை டென்சிட்டி ஆஃப் ஏரும் இருக்குமா. இப்போ இதை தாண்டி போக முடியாததுனால இது எல்லாமே என்ன ஆகும்? கீழே டிசெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஹை டிசெண்டன்ஸ் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால இங்க ஹை பிரஷர் கிரியேட் ஆகும். ஹை பிரஷர்னா இங்க இருந்து விண்டு இங்க திரும்ப மூவ் ஆகும். அப்போ ஹை பிரஷர் டு லோ பிரஷர் விண்டு மூவ்மெண்ட் இருக்கும். சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் டு ஈக்குவட்டோரியல் லோ பிரஷர் பெல்ட் விண்டு மூவ்மெண்ட் இருக்கும். இங்க அசெண்டன்ஸ் இருக்கும், திரும்ப இங்க வரும், இங்க பிளாக் ஆகி திரும்ப டிசென்ட் ஆகும். இதுக்கு நடுவுல ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஹேட்லி செல். கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களா? ஹேட்லி செல். அதே மாதிரி இங்க எப்படி டெம்பரேச்சர் காரணமா இருக்கோ இங்க டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் முக்கியமான ரீசன் ஃபார் தி பிரஷர் பெல்ட் காரணமா இருக்கோ, அதே மாதிரி இந்த சப்போலார் ரீஜன் 60 to 65 டிகிரி ரீஜன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல எர்த்தோடைய ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ், ரொட்டேஷன்னால எந்த ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்லயும் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். வெளியிலிருந்து சென்டர் நோக்கி போகக்கூடிய சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸும் சென்டர்ல இருந்து வெளிநோக்கி போகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் இருக்கும். இந்த போலார் ரீஜன்ஸ்ல டியூ டு ஹை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அப்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏர் இருக்கும். த்ரோயிங் அவே, ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளியில நோக்கி அந்த ஃபோர்ஸ் நகர்த்தும். அப்போ சப்போலார் லோ பிரஷர் பெல்ட் ரீஜன்ஸ்ல இருந்து ஏர் அப்பர் டைவர்ஜென்ஸ், அப்பர் மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? இங்க காரணம் என்னது? ஹை சென்ட்ரிஃபியூ, அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், மற்ற டெம்பரேச்சர் காரணமா இருக்கும், இதெல்லாம் காரணமா இருக்கும். அண்ட் அமாங் தோஸ் ஃபோர்ஸஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டேக்ஸ் தி அப்பர் ஹேண்ட். அதனால அப்பர் லெவல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்கும். இங்க எப்படி சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் இருந்துச்சோ அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குமா? போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம சொன்னோமா, போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குமா? இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அகைன் இந்த ஏரை தடுத்து நிறுத்து ரெண்டு பக்கமும் டைவர்ஜ் பண்ணும். இங்க டைவர்ஜ் பண்ணும், இங்க டைவர்ஜ் பண்ணும். அப்ப பிரசன்ஸ் ஆஃப் போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் என்ன பண்ணும்னா எகைன் டீவியேட்டிங் தீஸ் ஏர் டுவர்ட்ஸ் தி சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த பக்கமும் ஏர் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும், எகைன் இங்க இருந்தும் டிசென்ட் ஆகும். அப்போ சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீமோட ரெண்டு சைட்ல இருந்தும் ஏர் கீழே டிசென்ட் ஆகிறதுனால இங்க சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் எப்பயுமே ஹை பிரஷர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சப்போலார் ரீஜன்ஸ்ல லோ பிரஷர் இருக்கும். திரும்ப இங்க இருந்து டைவர்ஜ் ஆனால் ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் டிசென்ட் ஆகுமா? போலார் ரீஜன்ஸ்ல ஹை பிரஷர் பிரசன்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ எப்படி ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கும் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸுக்கும் நடுவில் ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் ஹேட்லி செல்லுன்னு சொன்னோமோ, இங்க சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸுக்கும் சப்போலார் ரீஜன்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது ஃபெர்ரல் செல், ஃபெர்ரல் செல்லுன்னு சொல்லுவோம். அதே சப்போலார் ரீஜன்ஸுக்கும் போலார் ரீஜன்ஸுக்கு நடுவில் இருக்கிறத போலார் செல்லுன்னு சொல்லுவோம். இப்படி மூணு செல்ஸ் இருக்கா, இந்த மூணு செல்ஸ் தான் ட்ரை செல்லுலர் அட்மாஸ்பரிக் மாடல். ஹேட்லி செல், ஃபெர்ரல் செல் அண்ட் போலார் செல்ஸ். அப்ப இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் ஆல்வேஸ் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் தி டிஃபரண்ட் pressure belts at the surface level to the upper level. Presence of these jet streams decides that three cellular models has to be there. இப்போ புரியுதா என்ன சொல்றேன்றது? இப்போ இதை தான் நம்ம வந்து அப்பர் லெவல் டு லோவர் லெவல் சர்க்குலேஷன் நடக்கக்கூடிய மூணு செல்ஸா சொல்றோம். இப்போ இதே சர்ஃபேஸ் லெவல்லே அந்த விண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா, ஹை பிரஷர் டு லோ பிரஷர். இப்போ சர்ஃபேஸ் லெவலில் எடுத்துட்டோம்னா விண்ட் இஸ் ஆல்வேஸ் மூவிங் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இங்கே சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் நமக்கு இருக்கா, இங்கே இருந்து ஈக்குவட்டோரியல் லோ பிரஷரை நோக்கி விண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷரில் இருந்து சப்போலார் லோ பிரஷர் நோக்கி விண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அதே போலார் ஹை பிரஷர் ரீஜன்லேருந்து சப்போலார் லோ பிரஷரை நோக்கி விண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ ஹை பிரஷர் டு லோ பிரஷர் இதே தானே இங்கே இருக்கும். இங்கே சப்ட்ராபிக்கல் ஹை டு ஈக்குவட்டோரியல் லோ, சப்ட்ராபிக்கல் ஹை டு சப்போலார் லோ, போலார் ஹை டு சப்போலார் லோ. இப்படி மூணு விதமான விண்ட் மூவ்மெண்ட்ஸும் இஸ் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் தி டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் பெல்ட்ஸ்.
இது இப்படி லீனியராகவே போகும். நமக்கு தெளிவாக தெரியும், எனி மூவிங் ஆப்ஜெக்ட் வில் பி deviated by எந்த ஃபோர்ஸு? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இப்போதான் நம்ம பார்த்தோம். அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனையும் ஏற்படுத்துமா? அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே வந்தாலும் அதனோட ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகும், சைடில் போனாலும் அதனோட ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகும், கீழே இருந்து மேலே போனாலும் அதனோட ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் ஆகும். அதே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கீழே இருந்து மேலே போனாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகும், மேலே இருந்து கீழே வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகும், சைடில் போனாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை டு சப்போலார் லோ பிரஷர் வரக்கூடிய நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய விண்டு ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் நடக்கிறது எந்த டைரக்ஷன் டு எந்த டைரக்ஷன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். அதனால இந்த விண்ட்ஸுக்கு பேர் ஈஸ்டர்லிஸ். எப்பயுமே ஒரு விண்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுதோ அதை பொறுத்து அதை பேர் வைப்பாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத்துல இருந்து வெஸ்ட்ல இருந்தும் நமக்கு நோக்கி வரதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டர்ன் நோக்கி இந்த டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஈஸ்டர்லிஸ். இந்த டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல இந்த விண்டு ட்ரேடுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இது இன்னொரு பேர் என்னது? ட்ரேட் விண்ட்ஸ். அப்ப ட்ரேட் விண்ட்ஸ்ன்றது என்னது? இஸ் an another name of easterlies. It is blowing between subtropical high pressure belt to subpolar low, equatorial low pressure belt. அதே சப்ட்ராபிக்கல் ஹை டு சப்போலார் லோ போகக்கூடிய விண்டு ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகுமா? இங்க ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆக போகும்போது வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? வெஸ்டர்லிஸ். Subtropical high pressure belt to subpolar low pressure belt is deviating towards right hand side and is getting the name of westerlies. Polar high pressure to subpolar low pressure வரக்கூடிய பெல்ட் பேரு polar easterlies. ஏன்னா அதுவும் ஈஸ்டர் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஈஸ்டர்லிஸ். இது மூணு விண்டோ. அதே இங்க பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவியேஷன் இருந்தாலும் இதுக்கு ஈஸ்டர்லிஸ் தான். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவியேஷன் இருந்தாலும் அது வெஸ்ட் டு ஈஸ்ட் தான். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிவியேஷன் இருந்தாலும் அது போலார் ஈஸ்டர்லிஸ் தான். அப்ப இது எல்லாமே பெர்மனன்ட் விண்ட் சிஸ்டம்ஸ் which is always blowing throughout the year. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா westerlies throughout the year. ஓகேவா? சப்போ இந்த ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டமும் பர்மனண்டா இருக்கும், இந்த ப்ரெஷர் பெல்ட்டுக்கு நடுவுல மூவ் ஆகக்கூடிய பர்மனன்ட் விண்ட் சிஸ்டமும் பர்மனண்டா இருக்கும். அந்த விண்டு சிஸ்டம் ஏன் டீவியேட் ஆகுதுன்னா டீவியேட் ஆகிறதுக்கான காரணம் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ரைட் ஹேண்ட் சைட்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அந்த டீவியேஷனை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ அப்படிதான் நம்ம ஓவராலாவே இந்த ப்ரெஷர் பெல்ட்ஸோடைய கண்டிஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஷானிக் ரீஜன்ஸ்லையும் சில கான்டினென்டல் ரீஜன்ஸ்லையும் சில ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் லோ ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நார்தர்ன் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் சப்போர்ட் டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல வரக்கூடியதை நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ்னும் கீழே இருந்து வரத சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ்னும் பிரிப்போம். மேலே போகிறத வெஸ்டர்லிஸ், ரெண்டு இடத்துலையுமே வெஸ்டர்லிஸ். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். மேலே இருந்து வரத போலார் ஈஸ்டர்லிஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது பர்மனன்ட் விண்ட் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி நமக்கு டெம்பரரி விண்ட் சிஸ்டம்ஸ் டியூ டு தி டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். லேண்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் தி டே டைம் அப்போ லேண்டில் நமக்கு என்ன இருக்கும்? டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். ஓஷனில் டெம்பரேச்சர் லோவராக இருக்கும். ஹை டெம்பரேச்சர்னா ப்ரெஷர் லோவராக இருக்கும், இங்கே ப்ரெஷர் ஹையராக இருக்கும். கரெக்டாக? அப்போ டே டைம் என்ன ஆகும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ சீல இருந்து லேண்டை நோக்கி வரும். அதனால தான் அதுக்கு பேர் சீ பிரீஸ். எந்த இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகுது அதை பொறுத்து தானே. During the daytime, due to differential heating of ocean and water, ocean and land, sea breeze will be moving towards the land. During the night time அப்போ இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் கூட இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், ப்ரெஷரு லோவராக இருக்கும். அப்போது லேண்டு டு சி விண்டு மூவ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னது? லேண்ட் பிரீஸ். ஸோ பர்மனன்ட் விண்டு சிஸ்டம், டெம்பரரி விண்டு சிஸ்டம், சி பிரீஸ் அண்டு லேண்ட் பிரீஸ். இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை வச்சுட்டு இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி என்னது? 2024 கேட்ட கேள்வி. ஹேட்லி செல் இப்போ தானே பார்த்தோம். ஹேட்லி செல்ஸ் ஆர் கீ டு அண்டர்ஸ்டாண்டிங் தி விண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தி எர்த். எஸ் அஃப்கோர்ஸ், ஹேட்லி செல்லும் சரி, பெரல் செல்லும் சரி, போலார் செல்லும் சரி. அதுவும் எஸ்பெஷலி ஹேட்லி செல்லுன்றது இட் இஸ் பிட்வீன் தி ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் அண்டு
சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். இதுக்கு நடுவில் ப்ளோ ஆகக்கூடிய விண்ட்ஸ் தான் என்னது? ட்ரேட் விண்ட்ஸ். ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் ஈஸ்டர்லிஸ். அப்போ அந்த விண்ட் பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹேட்லி செல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். அது எதனால? ஹேட்லி செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிகாஸ் ஈக்வட்டார் இஸ் ஹீட்டட் more strongly by the sun than other places, creating thermal circulations. இந்த thermal circulationsனால தானே இந்த circular movement நடக்குது. thermal circulations leads to movement of the wind systems. அந்த wind system especially trade winds or easterlies. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் 1, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின், consider the following statements. The winds which blow between 30 degree, நேற்று ஒரு செஷனில் நம்ம போன செஷனில் பார்த்துருந்தோம்ல, 1 degree செல்சியஸுக்கு பதில் 1 degree Fahrenheitன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த அந்த மெட்ரிக்ஸ் எதை சொன்னாலும் அதை கவனமாக பார்க்கணும், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 30 degree நார்த் அண்டு 60 degree சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. 30 degree நார்த் அண்டு 60 degree நார்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. The winds which blow between 30 degree north and 60 degree south latitudes throughout the year. ஏன்னா இது பர்மனன்ட் winds, westerlies. இந்த எஸ்ஸை கவனிக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம போயிடுவோம். நம்பர்ஸை மட்டும் பார்த்துட்டு. இப்போ இங்கே தப்பாக கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The moist air mass that causes winter rains in northwestern part of India are part of westerlies. Yes, westerliesன்றது வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகக்கூடிய விண்ட்ஸா. நம்ம இதை இன்னும் இந்தியன் மான்சூன் அப்போ இன்னும் தெளிவாக பார்ப்போம். இந்தியன் மான்சூன் அப்போ இந்த நேம் ஆஃப் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அல்லது மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டை பார்க்க போகும்போது இது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான வழக்கம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். Western disturbances brings rainfall to the northwest plain regions of India. இது part of westerlies தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி 2 only. Then 2011 westerlies in the southern hemisphere. Westerlies in the southern hemisphere are stronger and persistent than in the northern hemisphere. Why? ஓகேவா? எஸ், ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் ஹேவிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் மாஸ். லேண்ட் மாஸ் அதிகமாக இருக்குதுன்னா ஃப்ரிக்ஷனும் பிளாக் அதிகமாக இருக்கும். வேறஸ் ஓஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஓஷன்ஸ் இருந்துச்சுன்னா விண்ட் இஸ் கெட்டிங் ஃப்ரீ ஃப்ளோ. அப்போ விண்டோடைய ஸ்பீடு கம்பேரிட்டிவ்லி நார்தர்ன் ஹெமிஸ்பியரோட சதர்ன் ஹெமிஸ்பியர் அதிகமாக இருக்கும். அதுவும் வெஸ்டர்லிஸ் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேட் ரீஜன்ஸில் ரொம்ப கம்மியான லேண்ட் மாஸ் தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி விண்ட் இஸ் மூவிங் அட் அ வெரி ஹை வெலாசிட்டி. அதுவும் லாட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பொறுத்து தான் இதை வந்து ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s அண்ட் ஸ்ரீக்கிங் 60s பேர் வைப்பாங்க வெஸ்டர்லிஸ். அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரோட சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பிகாஸ் ஆஃப் தி லார்ஜர் ஓஷன் மாஸ் இருக்கிறதுனால the velocity of the wind is getting increased. Southern hemisphere has the land mass, less land mass as compared to the northern hemisphere என்றது கரெக்ட். இங்க ஸ்பீடை பத்தி பேசுறாங்க. ஆனா Coriolis force is always dealt with the deflection or deviation. Coriolis force is higher in southern hemisphere as compared to the northern hemisphere என்றது தப்பு. Coriolis force என்றது ரொட்டேஷனை பொறுத்தது. ரொட்டேஷன் வெலாசிட்டி ரெண்டு ஹெமிஸ்பியர்லையுமே ஒரு லாட்டிடியூட் எடுத்துட்டோம்னா சேமாக தான் இருக்கும். 5 டிகிரி லாட்டிடியூட் இன் நார்த்தும் 5 டிகிரி லாட்டிடியூட் இன் சவுத்தும் சேம் வெலாசிட்டியில் தான் இருக்கும். 50 டிகிரி நார்த்தும் 50 டிகிரி சவுத்தும் சேம் வெலாசிட்டியில் தான் இருக்கும். அப்போ சேம் வெலாசிட்டி இருக்க போகும்போது டிஃப்ளக்ஷனும் சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Answer for this question and the option A 1 only. 2021 இப்ப கேட்டது. ஓகேவா? In tropical zone the western sections of the oceans are warmer than the eastern sections owing to the influence of trade winds. இந்த மாதிரி கேள்வி வரப்போகும்போது நீங்க படமே போட்டு பார்த்துருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ட்ராபிக்கல் ஜோன், ஒரு ட்ராபிக்கல் ஜோன் எடுத்துக்கிறேன். ஒரு லேண்ட் இது ஒரு லேண்டு, இது ஒரு லேண்டு, இதுதான் ஓஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரேட் விண்ட்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ட்ரேட் விண்ட்ஸோட மூவ்மெண்ட்ன்றது ஈஸ்டர்லிஸ்ன்னு சொன்னோமா, ட்ரேட் விண்ட்ஸோட மூவ்மெண்ட் இப்படி இருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட்.
அப்போ என்ன சொல்றாங்க, in tropical zone the western sections of the ocean, இதுதான் என்னது western section of the ocean, இது வந்து eastern section of the ocean. Western section of the ocean are warmer than the eastern sections owing to the influence of trade winds. Yes, trade winds are moving from east to west. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸையோ அல்லது டெம்பரேச்சரையோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி எடுத்துட்டு போகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் மோர் டெம்பரேச்சர் தேன் தி ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் ஓவிங் டு தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே தான் இன் டெம்பரேட் ஜோன்ஸ் அதே டெம்பரேட் ஜோன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லேண்டு ஒரு 2 லேண்ட் எடுத்துக்கிறோம், இங்கே ஓஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்டர்லிஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். அப்போ இங்கே வந்து வெஸ்டர்ன் மார்ஜின், இங்கே வந்து ஈஸ்டர்ன் மார்ஜின். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன் டெம்பரேட் ஜோன் வெஸ்டர்லிஸ் மேக் தி ஈஸ்டர்ன் செக்ஷன்ஸ் ஆஃப் தி ஓஷன்ஸ் வார்மர் தேன் தி வெஸ்டர்ன் செக்ஷன்ஸ். இது கரெக்டுனா இதுவும் கரெக்டு தான். இது வெஸ்டர்லிஸ், இது ட்ரேட் விண்ட்ஸ், இது ட்ரேட் விண்ட்ஸ், இது வெஸ்டர்லிஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஸ்டேட்மெண்ட் போத் ஆர் கரெக்ட், போத் 1 and 2 ஆர் கரெக்ட், ஆப்ஷன் சி. ஓகேவா? தென் இப்போ 2025ல கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். The amount of dust particles in the atmosphere is more in the subtropical and temperate areas. Subtropical and temperate areas அப்படின்றது என்னது, subtropical high pressure belt regionோ subpolar low pressure belt regionோ than in the equatorial and polar regions. Equatorial and polar regionsல டெம்பரேச்சர்னால கிரியேட் ஆகுறது. ஓகேவா? சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ல டிசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்குமா, அப்போ டிசெண்டிங் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால ரெயின்ஃபால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரீஜன்ல ரெயின்ஃபால் இஸ் ஹையர், வேரஸ் இங்க டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால லோ ரெயின்ஃபால். அதுவும் இல்லாமல் these regions are known for desertified conditions. அதை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய மேஜரான ஹாட் டெசர்ட்ஸ், சஹாரா டெசர்ட்ஸ், தார் டெசர்ட்ஸ், மொஜாவே டெசர்ட்ஸ், இது எல்லாமே இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸில் தான் இருக்கும். அப்போ டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா அங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு நம்மளை இதை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஏன்னா ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் சப்சிடன்ஸ் ரெயின்ஃபால் என்ன பண்ணுன்னா ரெயின்ஃபால் வந்து டஸ்ட்டை சப்சைட் பண்ணிடும். போலார் ரீஜன்ஸில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா எல்லாமே பர்மாஃப்ரோஸ்ட் ரீஜன்ஸ். அப்போ இந்த இடத்த விட இங்கே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்குமானா டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே ரெயின்ஃபால் கம்மி, டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸ்னால டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். First statement is correct. Subtropical and temperate areas have less dry winds ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆக்சுவலா dry windsன்றது மோரா இருக்கும். ஏன்னா இங்க டெசர்டிஃபைட் கண்டிஷன்ஸ் இருக்கா. மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் தான் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் அதிகமா இருக்கும். இவங்க அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஏரியாஸ் ஹேவ் மோர் ட்ரை விண்ட்ஸ். மோர் ட்ரை விண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டாகவே தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் தி ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரெஷர் பெல்ட்ஸ்னுடைய அடிப்படையை வச்சும் புரிஞ்சுக்கலாம், அல்லது கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பார்ப்போம். சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ஏன் மேஜர் ஹாட் டெசர்ட்ஸ் இருக்குதுன்றதையும் நம்ம பார்ப்போம், அதை வச்சும் புரிஞ்சுக்கலாம், அல்லது ரெயின்ஃபால் பேட்டர்னை வச்சும் புரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் கொஸ்டின் ரிக்வயர்ஸ் நாலேஜ் ஃப்ரம் எனி பார்ட். எது அப்ளை பண்ணாலுமே இதுக்கு ஆன்சர் வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி. அப்போ இந்த செக்ஷன்ஸில் உள்ள கொஸ்டின்ஸும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸுக்கும் நமக்கு ஒரு பேஸ் கிடைச்சிருக்கா? ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமானது சைக்ளோன்ஸ் அண்ட் ஃப்ரான்டோஜெனசிஸ். ஓகேவா? ஸோ அப்போ சைக்ளோன்ஸ் ரிலேட்டடாகவும் ஃப்ரான்ஸ் ரிலேட்டடாகவும் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். In South Atlantic and Southeastern Pacific regions in tropical latitudes, cyclones does not originate. What is the reason? ஒரு 2 ரீஜனை சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் ஐ ஓப்பனர்லையும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதாவது சவுத் அட்லாண்டிக் ரீஜன்ஸ்லையும் சவுத் ஈஸ்டர்ன் பசிபிக் ரீஜன்ஸ்லையும் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகாது. அதுக்கு ரீசன் என்ன? சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் லோவராக இருக்கிறதா, அல்லது ஐடிசி இசட்னு சொல்லக்கூடிய இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ் அங்கே இல்லாமல் இருக்கிறதா, அகைன் இங்கேயும் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்துருக்கு பாருங்க, கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வீக்கராக இருக்கிறதா, அல்லது லேண்டே இல்லாமல் இருக்கிறதா, இதெல்லாம் என்னென்ன ரீசன்ஸ்னால, இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல எது பிரைமரி ரீசனாக இருக்கிறதுனால சைக்ளோன்ஸ் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகிறது இல்லைன்னு கேட்டிருக்காங்க.
2024 ND எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? which of the following statements regarding cyclones and anti-cyclones, cyclone கேட்டிருக்காங்க, anti-cyclones கேட்டிருக்காங்க. in northern hemisphere ஐசோதர்ம்ஸ் ஐசோபார்ஸை வச்சுட்டு எப்படி கேள்விகள் இருந்துச்சோ அதே மாதிரி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சைக்ளோன்ஸ் ரொட்டேட் கவுண்டர் கிளாக் வைஸ். சைக்ளோனுடைய ரொட்டேஷனை கேட்குறாங்க, ரொட்டேஷன் டைரக்ஷன் கேட்குறாங்க. அது ஆன்டி கிளாக் வைஸ் அல்லது கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். அதே ஆன்டி சைக்ளோன் எடுத்தோம்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சைக்ளோன்ஸ் ஆர் ஆஃபன் அசோசியேட்டட் வித் கிளவுடி ஆர் ரெய்னி வெதர். சைக்ளோன்ஸ்னாலே நமக்கு என்னது? கிளவுடி ஆர் ரெய்னி வெதர் தான். வேற ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஃபேர் வெதர். ஃபேர் வெதர்னா அது ஸ்டேபிள் வெதர், சப்சைட் ஆகக்கூடியது. இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் த சைக்ளோனிக் ஸ்பைரல், இதே அப்படி ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க. இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் த சைக்ளோனிக் ஸ்பைரல் வில் பி கிளாக் வைஸ் பிகாஸ் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டு தி லெஃப்ட். இங்க சைக்ளோனி ஆன்டி சைக்ளோனியும் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸான்னு கேட்டிருக்காங்க. இங்க அந்த சைக்ளோனுடைய சர்க்குலேஷனை டிசைட் பண்றதுக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் காரணமான்னு கேட்டிருக்காங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டீவியேஷன் ஆகும் நம்ம பார்த்துருந்தோமா? அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸோட அப்ளிகேஷன் சைக்ளோன் கொஸ்டின்ஸ்லையும் வந்திருக்கு. ரைட்டா? இப்போ இதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 2020 கேட்ட எந்த கொஸ்டின் பாருங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோமா? இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அக்கர் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஒன்லி. இதுக்கு ஆன்சர் இப்பவே நமக்கு தெரியும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குன்னு பார்த்துருந்தோம். அப்போ ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால தான் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு ப்ரெஷர் பெல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு இடத்துல மட்டும் இருந்திருந்தா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல மட்டும் தானே இருந்திருக்கணும். Only some cyclones develop a concept called as I center of the cyclone. So cyclones நிறைய டைப் இருக்கு. டெம்பரேட் சைக்ளோன்ஸ், டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். அப்ப அதுல சம் சைக்ளோன்ஸ் மட்டும் தான் ஐன்ற கான்செப்ட் இருக்கும் அப்படின்றாங்க. அது கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். The temperature inside the eye of a cyclone is nearly 10 degrees Celsius lesser than that of the surroundings. ஓகேவா? ஸோ சரௌண்டிங்கை கம்பேர் பண்ண போகும்போது ஐன்றது சென்டர் ஆஃப் தி சைக்ளோனை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா சரௌண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது சென்டரில் ஹை டெம்பரேச்சர் இருக்குமா லோ டெம்பரேச்சர் இருக்குமா? இங்கே நாட் டெஸ்டிங் அபவுட் தி 10 டிகிரி செல்சியஸ். வெளியில விட கம்மியா வெளியில விட அதிகமா இதை தான் செக் பண்ணுறாங்க, நம்பரை செக் பண்ணுறது கிடையாது. அப்போ சைக்ளோனுடைய ஃபார்மேஷனும் அதுக்கான கண்டிஷன்ஸும் அந்த சைக்ளோன் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான டைரக்ஷனல் சேஞ்சஸை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸும் அது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எங்கெல்லாம் ஆகிறது இல்லை அப்படின்ற ரீசன்ஸையும் இது வரைக்கும் கேள்விகளாக கேட்டுட்ருக்காங்க. ரைட்டா? இப்போ 2024 என்டிஏ எக்ஸாம்ஸில் ஃப்ராண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். த மூவ்மெண்ட் ஆஃப் அ ஃப்ராண்ட் காசஸ் அ ஸ்லோ சேஞ்ச் இன் வெதர் இன் தி ஏரியா ஓவர் விச் இட் மூவ்ஸ். ஃப்ரான்ஸ் அல்லது ஃப்ரான்டோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதன் மூலியமா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸில் இட் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸான்னு கேட்டிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக வார்ம் ஃப்ராண்ட், கோல்ட் ஃப்ராண்ட், அக்ளூடட் ஃப்ராண்ட் இருக்கு. அதில் கோல்ட் ஃப்ராண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. கோல்ட் ஃப்ராண்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தண்டர் ஸ்டார்ம்ஸ். தண்டர் ஸ்டார்ம்ஸ்ன்றது என்னது? ஹெவி ரெயின்ஃபால். சைக்ளோன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தண்டர் ஸ்டார்ம்ஸ் மாதிரி கோல்டு ஃப்ராண்ட்ஸுக்கும் தண்டர் ஸ்டார்ம்ஸுக்கும் லிங்கேஜஸ் இருக்கா? அதே மாதிரி வார்ம் ஃப்ராண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. வார்ம் ஃப்ராண்ட் இஸ் தி பவுண்டரி பிட்வீன் அட்வான்சிங் மாஸ் ஆஃப் வார்ம் ஏர் வேர் இட் இஸ் ஓவர் ரைடிங் அண்ட் ரைசிங் அபவ் அ மாஸ் ஆஃப் கோல்ட் ஏர். கோல்ட் ஏர் ஒரு இடத்துல இருக்கு, வார்ம் ஏர் ஒரு இடத்துல இருக்கு. அதுல கோல்ட் ஏர் இருக்கிறத நோக்கி மூவ் ஆகக்கூடிய வார்ம் ஏர் அட்வான்ஸ் ஆகி மேலே ஏறதுனால வார்ம் ஃப்ராண்ட் கிரியேட் ஆகுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ரான்ஸோடைய டைப்ஸ், ஃப்ரான்ஸ் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ப்ராசஸை வச்சு கேள்விகள் வந்திருக்கு. ரைட்டா? இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பேசிக்ஸை பார்ப்போம். இப்போ ஐடிசிஇசட் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியணும். இந்த ஐடிசிஇசட்ன்றது என்னதுன்னா நமக்கு தெரியும் இது என்னது? ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனா? ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன். இந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனை நோக்கி தான் நமக்கு என்ன வரும்? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் ரீஜன், அதாவது 5 டிகிரி டு 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத் இருக்கக்கூடிய இந்த லாட்டிடியூடினல் பொசிஷனுக்குள்ளார ஆக்சுவலா சப்ட்ராபிக்கல் ஹைல இருந்து விண்டு நோக்கி வரும். ரைட்டா? விண்டு நோக்கி வந்தாலுமே இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்ல நமக்கு என்ன தெரியும்? டெம்பரேச்சர் இஸ் ஹையர். அப்போ இங்க வரக்கூடிய ரெண்டு விண்டு என்ன ஆகும்னா மேல அசெண்ட் ஆயிடும், மேல அப்லிஃப்ட் ஆயிடும். கரெக்டா? ஏன்னா இங்க நோக்கி வர 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 இந்த ரெண்டு பவுண்டரியிலுமே ஏர் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். அதுதான் நமக்கு ஹேட்லி செல் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசனே பார்த்தோம். அப்படி ஏர் மேல போகிறதுனால இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளார அந்த விண்டு மூவ்மெண்ட் இருக்காது. ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ்ல வித்தின் தி ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்ஸ்ல அந்த ஏர் மூவ்மெண்ட் பெரிய லெவல்ல இருக்காது. ஏன்னா ஏர் இஸ் கெட்டிங் அப்லிஃப்டட். அதனால தான் இந்த ஜோனை டோல்ட்ரம்ஸ்னு சொல்லுவாங்க. டோல்ட்ரம்ஸ், பெல்ட் ஆஃப் காம், அமைதியா இருக்கக்கூடிய ரீஜன். அப்போ இந்த ரீஜனுக்குள்ளார விண்டு
உள்ள வந்து சேராம அப்லிஃப்ட் ஆகக்கூடிய இந்த ஜோன் ரெண்டு டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல இருந்து வரக்கூடிய விண்டு கன்வர்ஜ் ஆகக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜோனை தான் இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லுவோம். இந்த intertropical convergence zone is often associated with the equatorial low pressure belt. இந்த intertropical convergence zoneன்றது low pressure trough னு சொல்லுவாங்க. இன்னொன்று low pressure trough region. low pressure trough region. இந்த லோ ப்ரெஷர் ட்ரஃப் ரீஜன் பேர்லேயே சொல்லிட்டோம். லோ ப்ரெஷர் ட்ரஃப்னு ப்ரெஷர்னு சொல்லிட்டோம். அப்போ ப்ரெஷர்னா அது டெஃபினட்டாக டெம்பரேச்சர்னால அசோசியேட் ஆயிருக்குமா? அப்போ டெம்பரேச்சர் அசோசியேஷன் எப்படி நடக்கும்? அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன் நார்த்தோட நோக்கி மூவ் ஆனிச்சுன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர்னும், சவுத்தை நோக்கி மூவ் ஆனிச்சுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர்னும் நம்ம பார்த்துருக்கோமா? அப்போ during the summer season of the northern hemisphere, this ITCZ is tend to move towards the northern hemisphere. அதுலயும் ஐசோதோம்ஸ் எப்படி லேண்ட் நோக்கி டிவியேட் ஆனிச்சோ அதே மாதிரி ஐடிசிஇசட்டும் லேண்ட் நோக்கி டிவியேட் ஆகும். ஏன்னா லேண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஹை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ஹையரா இருக்குதுன்னா ஹை டெம்பரேச்சர், ப்ரெஷர் லோவரா இருக்கும். இந்த லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடிசிஇசட்டை டில் டிராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் கொண்டு வரும். ஸோ அதனால தான் ஜூன் மந்த்ல பார்த்தோம்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலேயே ஐடிசிஇசட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஐடிசிஇசட்டோட பிரசன்ட் ஓவர் தி இந்தியன் Great Plain regions is the reason for emergence of southwest monsoon. Occurrence of ITCZ is one of the important determining factor for southwest monsoon. அதே ITCZ இங்கேயே என்னது நமக்கு லேண்ட் ரீஜன்ஸ், அதுவும் சஹாரா மாதிரியான டெசர்ட் ரீஜன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லோ ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் ஆப்பிரிக்காவுடைய நார்தர்ன் ரீஜன்ஸ்ல ஏஷியாவில் வரப்போகும்போது ஐடிசிஸோட டிஃப்ளெக்ஷன் லேண்டை நோக்கி அதிகமாக இருக்கும். அதே இங்கே வந்துட்டோம்னா சதர்ன் ரீஜனுக்கு வந்துட்டோம்னா இங்க லேண்ட்ல வரைக்கும் போகும், ஆனா ஓஷன்ல போகாது. ஏன்னா ஓஷன் இஸ் நாட் கெட்டிங் சடன் ஹீட் ஆஸ் கம்பேர்ட் டு தி லேண்ட். அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஐடிசிஸோட எக்ஸ்டென்ஷன் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் வித் இன் தி லேண்ட் ரீஜியனை தவிர ஓஷன்ல அதிகமாக போகாது, இந்தியன் ஓஷனை தவிர்த்துட்டு. ஏன்னா இந்தியன் ஓஷன் இஸ் மோஸ்ட்லி சரவுண்டட் பை லேண்டு, வார்ம்னஸ் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நோ கோல்டு கரண்ட்ஸ் இன் தி இந்தியன் ஓஷன் ரீஜன், அது எஸ்பெஷலி நார்தன் இந்தியன் ஓஷன் ரீஜனில் பே ஆஃப் பெங்கால் ஒரு சைடு, அரேபியன் சி ஒரு சைடு. கோல்டு கரண்ட்ஸ்க்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மேலே இருந்து தான் கோல்டு கரண்ட் வரணும், இது எல்லாமே பிளாக் பண்ணிடும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து வார்ம்னஸ் அதிகப்படுத்தும். அதனால சதன் இந்தியன் ஓஷனுக்கு வரைக்கும் ஐடிசிஸோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களா, சைக்ளோன்ஸு சவுத் அட்லாண்டிக் ஓஷன்லையும் சவுத் ஈஸ்ட் பசிபிக் ஓஷன்லையும் ஃபார்ம் ஆகிறதே இல்லை, அதுக்கு கேட்டிருந்தாங்களா? அதுக்கு என்ன ரீசனு? ஐடிசிஇசட் இங்கே வரவே வராது. ஐடிசிஇசட் இங்கே வரவே வராது. ஐடிசிஇசட் இஸ் அ லோ ப்ரெஷர் ட்ரஃப். லோ ப்ரெஷர் ட்ரஃப் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் parameter or important condition for generation of a cyclone. ஒரு லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருந்தால் தானே சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும், குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய சைக்ளோனும் நமக்கு எந்த ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு? சதர்ன் அந்தமான் ரீஜன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலக்கா ரீஜன்ஸ் கிட்ட தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ சைக்ளோனுடைய ஃபார்மேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸாக லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அந்த லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் ஐடிசிஇசட் இருக்கும். அப்போ ஐடிசிஇசட்டோட ப்ரெசன்ஸும் சைக்ளோனோட ஃபார்மேஷனும் இன்டர் ரிலேட்டட் டு ஈச் அதர், அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அது பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 அந்தமான் மாதிரியான ஒரு ஐலண்ட் ரீஜனை எடுத்துக்கிறோம். ஐலண்ட் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா லேண்டு இஸ் சரவுண்டட் பை வாட்டர். கரெக்டா? லேண்டில் என்னவா இருக்கும்? ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர். வாட்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் லோவரு, ஹை ப்ரெஷர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து எங்கே விண்டு மூவ் ஆகும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ் ஆகுமா? வாட்டர்லேருந்து லேண்டை நோக்கி நகரும் விண்டு. அதுதான் லோ ப்ரெஷரை நோக்கி ஹை ப்ரெஷர்ல இருந்து விண்டு மூவ் ஆகிறது. அதுக்கு காரணமாக என்ன இருக்கும்? ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு எடுத்துக்கலாம். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு எடுத்துக்கலாம். அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் லோ ப்ரெஷரை சுற்றி இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர்ல இருந்து விண்டு மூவ்மெண்ட் நடக்கும். அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னது? ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். அந்த விண்டை நார்தர்ன் ஹெமிஸ்பியரா இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு டீவியேட் பண்ணக்கூடிய வேலை யார் பாப்பா? கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்போ ஒரு விண்டு லோ ப்ரெஷரை நோக்கி நகர நகர நகர
அந்த விண்டை டீவியேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை கொரியாலிஸ் ஃபோர்ஸ் பார்க்கும். இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸுக்கும் பேரலா ஐசோபார்ஸுக்கு இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் parallel to the isobars நம்ம என்னன்னு பார்த்தோம், ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டு பார்த்தோமா, ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டு. இந்த ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டு உள்ளேயும் போய் கம்ப்ளீட்டாக சேராம வெளியிலையும் கம்ப்ளீட்டாக டிவியேட் ஆகாம ரெண்டோட பேலன்சஸ் மூலிமா அப்படியே சர்க்குலேட் ஆகும். இந்த சர்க்குலேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அதனால தான் சைக்ளோன் சர்க்குலேட்ஸ் anti-clockwise or counter-clockwise in northern hemisphere because Coriolis force deviates wind towards right hand side. அதே ஆன்டிசைக்ளோன்னா சென்டர்ல ஹை ப்ரெஷரும் சரௌண்டிங்ல லோ ப்ரெஷரும் அப்படி ஆப்போசிட். அப்ப சென்டர்ல இருந்து விண்டு வெளியே நோக்கி நகரும். வெளியே நோக்கி நகர போகும்போது அப்போ என்ன ஆகும், கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனால அதனோட ரிசல்டன்ட் கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் நடக்கும். அப்போ ஆன்டி சைக்ளோன் கிளாக் வைஸ் சர்க்குலேட்ஸ் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் டியூ டு தி ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்போ இதுதான் அந்த லோ ப்ரெஷரை நோக்கி ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணோம், கொரியாலிஸ் ஃபோர்ஸ் டீவியேட் பண்ணோம். இது ரெண்டோட பேலன்ஸ்ல அது சர்க்குலர் மூவ்மெண்ட்டாவே இருக்கும். இதே சதர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனால அப்படியே மாறும். அப்போ சைக்ளோன் எடுத்துக்கிட்டோம்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன, சென்டர்ல லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸை சுற்றி விண்டு சர்க்குலேட் ஆக போகும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனால ஆன்டி கிளாக் வைஸ் அல்லது கவுண்டர் கிளாக் வைஸ் சர்க்குலேட் ஆகும். அதே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷனால கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் இருக்கும். இதை கேள்வியா கேட்டிருந்தாங்களா? ஆன்டி சைக்ளோனுடைய சென்டர் பொசிஷன் என்னவா இருக்கும், ஹை ப்ரெஷரா இருக்கும். அப்ப சென்டர்ல இருந்து வெளியே நோக்கி போகிறதுனால ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் இருக்கும். அப்ப இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு CAN ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சைக்ளோன் ஆன்டி கிளாக் வைஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்டா போடுங்க. அப்ப ஆன்டி சைக்ளோன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்னவா இருக்கும், கிளாக் வைஸ் இருக்கும். அதே ஆன்டி சைக்ளோன் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்னவா இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். சைக்ளோன் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்னவா இருக்கும், கிளாக் வைஸ் இருக்கும். அப்ப இந்த CAN மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் டெரைவ் பண்ணிடலாம், குழப்பிக்க வேணாம். ஓகேவா? இதை கேள்வியாகவும் வந்திருக்கு. அப்போ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், அந்த லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டரா ITCEZ, இது எல்லாமே எப்படி ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான அப்ராப்ரியேட் ஃபேக்டர்ஸா இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ டிராபிக்கல் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸா ஃபர்ஸ்ட் ஓஷியானிக் ரீஜன்ஸ்ல சி சர்ஃபேஸ், டிராபிக்கல் ரீஜன் போகும்போது டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்குமா, எஸ்பெஷலி டியூரிங் தி சம்மர் சீசன். அப்போ எப்பெல்லாம் இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் sea surface temperature 27 டிகிரி செல்சியஸுக்கு above இருக்கோ, சாரி 27 டிகிரி செல்சியஸுக்கு above இருக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும், ஹை லெவல் ஆஃப் எவாப்ரேஷன் இருக்கும். ஹை லெவல் ஆஃப் எவாப்ரேஷன் இருக்க போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். எவாப்ரேஷன் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர் வில் பி மூவிங் அப்வர்டு வாட்டர் வேப்பர் ஃபார்ம்ல. அப்போ சரௌண்டிங் ரீஜன்ஸை விட இங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுமா, அதோட அந்த மாய்ஸ்சர்டு ஏர் இஸ் கம்ப்ளீட்லி ஹேவிங் ஹியூமிடிட்டி வித் இட் செல்ஃப். ஹியூமிடிட்டி இருக்கும். அந்த ஹியூமிடிட்டி ஆக்ட்ஸ் ஆஸ் தி லேட்டன்ட் ஹீட் ஃபியூவல் ஃபார் தி சைக்ளோன். எவாப்ரேஷன் நடந்து ஹை ஹியூமிடிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஹை ஹியூமிடிட்டி கேன் டேக்கன் ஆஸ் தி ஃபியூவல் ஃபார் சைக்ளோன்ஸ், மாய்ஸ்சர். அப்போ இந்த லோ ப்ரெஷரை நோக்கி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வின்ஸ் எல்லாமே வருமா, அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வின்ஸு ஆட்டோமேட்டிக்காக இது நார்தர்ன் ஹெமிஸ்பியராக இருக்கிற பட்சத்தில் ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் எடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷனோட ரிசல்டன்ட் ஆகும். இது ஃபர்தராக சர்க்குலேட் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவையா, அந்த எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்கும், ஹியூமிடிட்டியிலேருந்து எடுத்துக்கும். ஸோ ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ், ஹை டெம்பரேச்சர், ஹை ஹியூமிடிட்டி, high temperature
sea surface temperature 27 degree Celsiusக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தட் ரிசல்ட்ஸ் இன் தி சர்க்குலேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸ். அப்போ கீழே இருந்து சர்க்குலேட் ஆகக்கூடிய இந்த சைக்ளோன்ஸ் இஸ் டேக்கிங் தி மாய்ஸ்சர் ஏர் அபவ். அந்த மாய்ஸ்சர் ஏரு மேலே போக போக, போன செஷன்ல என்ன பார்த்துருந்தோம், கீழே இருக்கக்கூடிய ஹியூமிட் ஏர் மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும், டெம்பரேச்சர் குறையிறதுனால கண்டென்சேஷன் நடக்கும், கண்டென்சேஷன் நடக்கிறதுனால கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும்னு பார்த்துருந்தோமா. அப்போ மேலே போக போக சடன் கண்டென்சேஷன் நடக்கும். சடன் கண்டென்சேஷனோட ரிசல்டண்டா தண்டர் ஸ்டார்ம்ஸ் அண்ட் கியூமுலோ nimbus clouds will be formed. அதனால தான் tropical cyclones are often associated with thunderstorms and heavy rainfall. ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய அந்த சைக்ளோன், இந்த சென்டர் லோ ப்ரெஷர் கண்டிஷன் சொன்னோமா, அந்த சென்டர் லோ ப்ரெஷர் ரீஜன் தான் ஐ ஆஃப் அ சைக்ளோன்னு சொல்லுவோம். ஐ ஆஃப் அ சைக்ளோன் காமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எப்படி ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டு டோல் ட்ரம்ஸ் அங்கே விண்டு மூவ்மெண்ட் இருக்காதுன்னு சொன்னோமா, அந்த மாதிரி இந்த ஐ காமா இருக்கும். அந்த ஐயை சுற்றி தான் சர்க்குலர் மூவ்மெண்ட் நடக்கும். அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்னால கிரியேட் ஆக்கப்பட்டது தான் ஐவால். ஐவால் ரீஜியன். ஐவால் ரீஜன் இஸ் கெட்டிங் சரவுண்டட். அப்போ இந்த ஐயை சுற்றி சர்க்குலேஷன் நடந்து 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 இந்த ஐவால் என்ன ஆகும்னா மேலே போக போக டைவர்ஜென்ஸ் நடக்கும். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏர். கீழே கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஏர். சென்டரை நோக்கி கன்வர்ஜ் ஆகும், மேலே போக போக டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் இன் தி அப்பர் லெவல், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் அட் தி லோவர் லெவல். இந்த காமா இருக்கக்கூடிய ஐ ரீஜன்ஸ்ல சப்சிடன்ஸ் ஆஃப் ஏரும் நடக்கும். காம் ஐ ரீஜன் இஸ் சரவுண்டட் பை ஐவால் ரீஜியன் அண்ட் ஐவால் ரீஜனோட எக்ஸ்டென்ஷனால மேலே வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், கீழே கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டிராபிக்கல் சைக்ளோன். அப்போ டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஓஷியானிக் ரீஜன்ஸ் இருக்கிறதுனால தான் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆரிஜினேட் ஒன்லி இன் தி ஓஷியானிக் ரீஜன்ஸ் பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட். இப்படி இந்த சைக்ளோன்ஸ், டிராபிக்கல் சைக்ளோன்ஸு ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீஜியன்ஸா எங்கெங்கெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்னா, ஐடிசிஇசட்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோமா, ஐடிசிஇசட்டு இங்கே சவுத் அட்லாண்டிக்லையும் சவுத் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ஸ் இல்லைன்னு பார்த்தோமா, அதனால இந்த ரீஜன்ஸ் எங்கேயுமே சைக்ளோனே ஃபார்ம் ஆகல பாருங்க. அதே இந்தியன் ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீலையும் ஃபார்ம் ஆகும், பே ஆஃப் பெங்காலையும் ஃபார்ம் ஆகும், சதர்ன் இந்தியன் ஓஷன்லையும் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஐடிசிஸோட எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் இருக்கு நமக்கு, லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே வித்தின் தி டிராபிக்ஸில் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் இருக்கிறதுனால இந்த சைக்ளோன்ஸ் ஒவ்வொரு ரீஜன்ஸ்லையும் வெவ்வேறு பேரில் அழைக்கப்படும். இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் சைக்ளோன்ஸ் தான். அதே இங்கே எடுத்துக்கிட்டோம்னா டைஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கே எடுத்துக்கிட்டோம்னா அட்லாண்டிக் ஓஷன்ஸில் ஹரிகேன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிராபிக்கல் சைக்ளோன்ஸு, அந்த சைக்ளோன்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். ஐடிசிஇசட், ஹை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் இந்த டிராபிக்கல் ரீஜன்ஸில் இந்த சர்க்குலேஷன், இந்த சைக்ளோனோட மூவ்மெண்ட் எங்கேருந்து எங்கே இருக்குது, ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்குது. அப்போ இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் ஈஸ்டர்லிஸ். Trade winds or easterlies influencing the movement of cyclones so that here cyclones originate in the eastern side and falls on the land on the western side. East to west movement of the cyclones க்கு காரணம் என்னது? நம்மளுடைய easterlies or trade winds. ஸோ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் எஸ்பெஷலி டியூரிங் தி மந்த்ஸ் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர், நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம் அப்போ வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். இப்போ கூட ஒரு சைக்ளோன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, டித்வா சைக்ளோன். ஓகேவா? ஸோ அது வந்து எங்கன்னா நம்மளுடைய சதர்ன் அண்டமான் அண்டு மலக்கா ஸ்ட்ரைட் ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகி இட் இஸ் கெட்டிங் லேண்ட்ஃபால் ஆன் தி தமிழ்நாடு ரீஜன், தமிழ்நாடு கோஸ்டல் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டிராபிக்கல் சைக்ளோன்ஸோடைய பேசிக்ஸ். அப்போ டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்த்த மாதிரியே நமக்கு டெம்பரேட் சைக்ளோன்ஸை பற்றி தெரியணுமா? டெம்பரேட் சைக்ளோன்ஸை பற்றி தெரியணும்னா ஃப்ரான்ஸை தெரியணும், ஃப்ரான்ஸை பற்றி தெரியணும்னா நமக்கு ஏர் மாசஸை பற்றி தெரியணும். இப்போ ஏர் மாசஸ் பேரில் இருக்கு, ஏர் மாசஸ். ஏர் மாசஸ்ன்றது என்னது? ஒரு லார்ஜர் சிமிலர் கண்டிஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீஜியனில் அந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஏர் பார்சலை தான் நம்ம ஏர் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் லார்ஜராக இப்போ இந்த ரீஜன் எடுத்துட்டோம்னா இந்த கெனேடியன் ரீஜன் எல்லாமே கம்ப்ளீட்டாக லேண்டான ரீஜன். அப்போ இந்த இடத்துலையும் ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகும்.
அதே மாதிரி ஓஷியானிக் ரீஜன்ஸ்லேயும் ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஏர் மாஸே இங்கே இருக்கிறத வந்து நம்ம வந்து அதாவது லேண்டில் இருக்கிறத கான்டினென்டல் அப்படின்னு சொல்லுவோம், ஓஷனில் இருக்கிறத மேரிடைம்னு சொல்லுவோம். ஸோ கான்டினென்டல் டிராபிக்கல், மேரிடைம் டிராபிக்கல், மேரிடைம் போலார், கான்டினென்டல் போலார். இப்படி எந்தெந்த ரீஜன்ஸில் லார்ஜர் ரீஜன்ஸுக்கு சேம் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் இந்த ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே சஹாரா டெசர்ட் ரீஜன்ஸில் நமக்கு ஏர் மாசஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ஏர் என்னவா இருக்கும்? வார்ம் ட்ரை ஏர் மாஸா இருக்கும். அதே இங்க சைபீரியன் ரீஜன்ல இருக்கிறது கோல்டு ட்ரை ஏர் மாஸா இருக்கும். இதே இங்க இருக்கிறது வார்ம் மாய்ஸ்ட் ஏர் மாஸா இருக்கும். ஏன்னா ஓஷன்ல இருக்கு. கரெக்டா? வார்ம் மாய்ஸ்ட் ஏர் மாஸா இருக்கும். ஸோ அப்போ வார்ம்னஸை பொறுத்து வார்ம் ஏர் மாஸா கோல்ட் ஏர் மாஸான்றதும் டிஃபர் ஆகும். அது கான்டினென்ட்ல ஃபார்ம் ஆகுதா அல்லது ஓஷன்ல ஃபார்ம் ஆகுதான்றதை பொறுத்து ட்ரை ஏர் மாஸா மாய்ஸ்ட் ஏர் மாஸான்றதும் டிசைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி நம்மளுடைய என்டையர் சர்ஃபேஸ்லையுமே லார்ஜர் நம்பர் ஆஃப் ஏர் மாசஸ் ஆர் தேர். இந்த ஏர் மாசஸ் எல்லாம் அதே இடத்துல ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா எல்லாமே இஸ் டென் டு மூவ் வித் ரெஸ்பெக்ட் டு தி அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன். சன்னோட அப்பேரண்ட் மூவ்மெண்ட்னால ப்ரெஷர் பெல்ஸும் மூவ் ஆகும், விண்டு சிஸ்டமும் மூவ் ஆகும், அதோட சேர்த்து அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய ஏர் மாசஸும் மூவ் ஆகும். அப்போ இந்த ஏர் மாசஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போகும்போது டெஃபினட்டாக தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் மீட்டிங் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஏர் மாசஸ். அது வார்ம் ஏர் மாஸும் கோல்ட் ஏர் மாஸும் மீட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி அந்த வார்ம் ஏர் மாஸும் கோல்ட் ஏர் மாஸும் மீட் ஆகக்கூடிய இடத்துல தான் ஃப்ரான்ஸ் கிரியேட் ஆகும், ஃப்ரான்டோஜெனசிஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வார்ம் ஃப்ராண்ட் அண்டு கோல்டு ஃப்ராண்ட். இப்போ ரெண்டு ஏர் மாஸ் இருக்கு. ஒன்று வந்து இப்போ வந்து வார்ம் ஏர் மாஸ், இது கோல்ட் ஏர் மாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வார்ம் ஏர் மாஸோடைய நேச்சர் என்னவா இருக்கும்? வார்ம் ஏர் வந்து எப்பயுமே பார்த்தோம்னா லோ டென்சர் ஏர் மாஸா இருக்குமா? கோல்ட் ஏர் மாஸ் எப்பயுமே ஹை டென்சரா இருக்கும். அதே மாதிரி வார்ம் ஏர் மாஸ் மரைன் ரீஜன்ஸ்ல ஃபார்ம் ஆனா அதுல மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். கரெக்டா? வார்ம் ஏர் மாஸ்ல மோஸ்ட்லி there is a high possibility of high moisture content. அப்போ இந்த வார்ம் ஏர் மாஸும் கோல்ட் ஏர் மாஸும் மீட் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா ஹை டென்சரா இருக்கக்கூடிய கோல்ட் ஏர் மாஸுக்கு மேல லோ டென்சரா இருக்கக்கூடிய வார்ம் ஏர் மாஸ் ரைஸ் ஆகுமா? அந்த ரைஸ் ஆகக்கூடிய அந்த பவுண்டரி தான் நம்ம ஃப்ரான்ஸ்னு சொல்லுவோம். அதுல ஸ்டேபிள் கோல்ட் ஏரை நோக்கி மூவிங் வார்ம் ஏர் வந்துச்சுன்னா கோல்ட் ஏருக்கு மேல அந்த வார்ம் ஏர் கிராஜுவலா ரைஸ் ஆகும். இதுதான் வார்ம் ஃப்ராண்ட்னு சொல்லுவாங்க. அதே ஸ்டேபிள் வார்ம் ஏரை நோக்கி மூவிங் கோல்ட் ஏர் வந்து ஃபார்ம் ஆகிறத கோல்டு ஃப்ராண்ட்னு சொல்லுவோம். ஸோ வார்ம் ஏர் மாஸ் எது மூவ் ஆகுறதோ அதை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேபிள் கோல்ட் ஏரை நோக்கி வார்ம் ஏர் வந்து அது மேலே ஏறிச்சுன்னா அது வார்ம் ஃப்ராண்ட். ஸ்டேபிள் வார்ம் ஏரை நோக்கி மூவிங் கோல்ட் ஏர் வந்து இது ரெண்டுலையுமே என்ன நடக்கும்? லோ டென்சராக இருக்கக்கூடிய வார்ம் ஏர் தான் மேலே ரைஸ் ஆகும். அப்போ மூவிங் கோல்ட் ஏரோடைய டென்சிட்டியும் அதனுடைய இன்டென்சிட்டியும் அதிகமாக இருக்கிறதுனால வார்ம் ஏர் சடன் அப்லிஃப்ட் நடக்கும். இங்கே சடன் அப்லிஃப்ட் நடக்கும், ஆனால் இங்கே கிராஜுவல் அப்லிஃப்ட் தான் நடக்கும். அப்போ சடன் அப்லிஃப்ட் வில் ரிசல்டட் இன் ஸ்ட்ராங் கன்வெக்ஷன், ஸ்ட்ராங் கண்டென்சேஷன், ஸ்ட்ராங் கன்வெக்ஷன் அண்ட் கண்டென்சேஷன். கன்வெக்ஷனும் ஸ்ட்ராங்கராக நடக்கும், கண்டென்சேஷனும் ஸ்ட்ராங்கராக நடக்கும், which could resulted in cumulonimbus clouds and resulted in thunderstorms and rainfalls. So cold front is associated with thunderstorms, whereas warm front is associated with gradual movement. நம்ம clouds பத்தி பார்த்திருந்தோமா? cirrus clouds, nimbus clouds and nimbostratus clouds எல்லாமே போன செஷன்ல பார்த்திருந்தோம். அந்த கிளவுட்ஸ் ஃபார்மேஷன்ஸுக்கு காரணமாக இருக்கிறதும் ஃப்ரான்ஸ் தான். அந்த ஃப்ரான்ஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய அந்த கிளவுட்ஸும் கிளவுட்ஸ் கண்டென்ஸ் ஆகி வரக்கூடிய ரெயின்ஃபாலையும் ஃப்ராண்டல் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம்.
சைக்ளோன்ஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய ரெயின்ஃபாலை சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃப்ரான்ஸ் வார்ம் ஃப்ராண்ட் அண்ட் கோல்டு ஃப்ராண்ட்னு ரெண்டு சொன்னோமா, அதே மாதிரி மூணாவதா ஒன்று இருக்குது, அதுதான் அக்ளூடட் ஃப்ராண்ட். இந்த அக்ளூடட் ஃப்ராண்ட் மோஸ்ட்லி எங்கே இருக்கும்னா இந்த டெம்பரேட் ரீஜன்ஸில் ஒரு 40லேருந்து 50 டிகிரி லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் என்ன ஆகும்னா, இந்த மூவிங் ஃப்ரான்ஸும் ஒரு மூவிங் தானே, ஏர் மாஸும் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என்ன எதனால் டிஃப்ளெக்ட் ஆகப்படும், கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால டிஃப்ளெக்ட் ஆகப்படுமா. அப்போது எப்படி சர்க்குலேஷன் வந்து ஒரு மூவிங் ஏர் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏர் லோ ப்ரெஷர் நோக்கி வரப்போகும்போது ஒரு சர்க்குலேஷன் நடக்குதோ, அந்த மாதிரியே ஒரு மூவிங் ஏரும் ஒரு மூவிங் கோல்டு ஏரும் மூவிங் வார்ம் ஏரும் ரெண்டுமே மூவ் ஆகும். ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கோல்டு ஏரு கீழே நோக்கி வருது, இது வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ் 50 டிகிரி லாட்டிடியூட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வார்ம் ஏர் இருக்குது, வார்ம் ஏரு மேலே நோக்கி நகருது, ரெண்டுமே நகருது. அப்போ ரெண்டுமே மீட் ஆகக்கூடிய இடத்துல கோல்ட் ஏர் இஸ் டேக்கிங் ஓவர் தி வார்ம் ஏரா? ஏன்னா எல்லா ஃப்ராண்ட்லையுமே எதுதான் மேலே போகணும், வார்ம் ஏர் தான் மேலே போகணும், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ டென்சிட்டி. அப்போ கோல்ட் ஏர் இஸ் டேக்கிங் ஓவர் தி வார்ம் ஏர் பை சர்க்குலர் மூவ்மெண்ட். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அக்ளூடட் ஃப்ராண்ட்னு சொல்லுவோம். அப்போ அக்ளூஷன் நடக்கிற வரைக்கும் இப்போ கோல்ட் ஏரும் வார்ம் ஏரும் மூவ் ஆகிட்டு வரும். ஃபர்ஸ்ட் வார்ம் ஏர் ஸ்லோவராக ரைஸ் ஆகும், அப்புறம் கோல்ட் ஏர் கீழே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி வார்ம் ஏர் இஸ் கம்ப்ளீட்லி அப்லிஃப்டட். அப்படி கம்ப்ளீட்லி அப்லிஃப்ட் பண்ணி கோல்ட் ஏர் கீழே ஆக்குபை பண்ணியிருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்ளூடட் ஃப்ராண்ட். வார்ம் ஏர்லையும் வார்ம் ஃப்ராண்ட்லையும் கோல்டு ஃப்ராண்ட்லையும் we can find a clear margin, ஒரு பவுண்டரி இருக்கும். ஆனால் அக்ளூடட் ஃப்ராண்ட்ல வார்ம் ஏர் இஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் பை தி கோல்ட் ஏர் அட் தி பாட்டம் லெவல். அப்போ இந்த சர்க்குலேஷன் இருக்குல்ல, இந்த சர்க்குலேஷனும் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அலாங் வித் தி மாய்ஸ்சர் கண்டென்ட் present within the warm air. அப்போ இந்த சர்க்குலேஷனும் ரிசல்டட் இன் சைக்ளோனிக் ஃபார்முலேஷன். அந்த சைக்ளோன் ஃபார்மேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெம்பரேட் சைக்ளோன்ஸ். அப்போ டெம்பரேட் சைக்ளோன்ஸோட ஃபார்மேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது என்னது, அக்ளூஷன் ஆர் அக்ளூடட் ஃப்ரான்டோஜெனசிஸ். Occluded frontogenesis is taking place at the temperate regions which had resulted cold air mass warm air mass வந்து அந்த அக்ளூஷனால அந்த அக்ளூஷனோட ரிசல்டண்ட்டாக ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அந்த சர்க்குலேஷனோட ரிசல்டண்ட்டாக நமக்கு வந்து கிரியேட் ஆகிறது தான் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். அப்போ இது எங்கே மேஜராக நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, டெம்பரேட் லாட்டிடியூட்ஸ் ரீஜன்ஸில் அக்ராஸ் தி யூஎஸ்ஏ அல்லது நார்தர்ன் யூரோப்பியன் ரீஜன்ஸில் இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் நடக்கும். இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் நடக்கணும்னா அது ஓஷனில் தான் நடக்கணும் வாய்ப்புகள் இல்லை, லேண்ட்லேயும் நடக்கலாம், ஓஷன்லேயும் நடக்கலாம். ஸோ இந்த டெம்பரேட் ரீஜன்ஸாக இருக்கிறதுனால இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை விச் விண்ட், வெஸ்டர்லிஸ். அப்போ வெஸ்டர்லிஸ்னால டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். Tropical cyclones என்னன்னு பார்த்தோம், tropical cyclones are moving from east to west because of easterlies. Temperate cyclones are moving from west to east because of the westerlies. ஓகேவா? இது லேண்ட்லையும் இருக்கும், ஓஷன்லையும் இருக்கும், அது ஓஷனில் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் தான் பேசிக்ஸ் ஃபார் நம்மளுடைய சைக்ளோன்ஸோட கண்டிஷன், எந்தெந்த கண்டிஷன்ஸில் அது ஃபார்ம் ஆகும், அதை ரெண்டு விதமாக டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அண்ட் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். இந்த டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட் சைக்ளோன்ஸுக்கு இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்சஸை நம்ம பார்த்துடலாம். இந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸை வெவ்வேறு நேமில் சொல்லுவாங்க, மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ் அல்லது ஃப்ரான்டல் சைக்ளோன்ஸ், டெம்பரேட் சைக்ளோன்ஸ், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், இது எல்லாமே அதர் நேம் ஃபார் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆர் மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ். வேற டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்ன்றது நமக்கு ரீஜனை பொறுத்து ஹரிகேன், டைஃபூன், வில்லிஸ், சைக்ளோன்ஸ்னு வெவ்வேறு ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகும். இதனோட ஃபார்மேஷன் ரீஜன்ஸே அரௌண்ட் 40 to 50 டிகிரி லாட்டிடியூடல் பொசிஷனில் தான் இருக்கும். இது வித் அரௌண்ட் 5 to நார்த், அதாவது க்ளோசர் டு தி ஐடிசிஇசட் பொசிஷன். ஏன்னா ஐடிசிஇசட் தானே நமக்கு வந்து நார்மலாக லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸாக இருக்கு. அந்த ஐடிசிஇசட்டே நமக்கு சம்மர் அப்போ, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ 30 டிகிரி லாட்டிடியூட் வரைக்கும் வரும். அதனால அதனோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா 5 to 30 டிகிரிக்குள்ளார எங்கே வேணாலும் ஃபார்ம் ஆகும். ஆனால் ஓஷன்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் இது வந்து லேண்ட்லையும் ஃபார்ம் ஆகும், ஓஷன்லையும் ஃபார்ம் ஆகும். Temperate cyclones ஓட டைரக்ஷன் எங்க, வெஸ்ட் டு ஈஸ்ட், because it is driven by westerlies, whereas tropical cyclones are moving from east to west and driven by easterlies or trade winds. இது வந்து எப்போ வேணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வருஷத்தில் எந்த டைமில் வேணாலும் நடக்கும். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி கோல்ட் ஏர் ஃப்ராண்ட் அண்ட் வார்ம் ஃப்ராண்ட், கோல்ட் ஏர் மாஸ் அண்ட் வார்ம் ஏர் மாஸ். ஆனால் இது சீசனல், எஸ்பெஷலி டியூரிங் தி
மூமெண்ட் ஆஃப் ஐடிசிஇசட் உடைய மூமெண்ட்டை பொறுத்து ஐடிசிஇசோட மூமெண்ட் இதை டிசைட் பண்ணோம். இது வார்ம் ஃப்ராண்ட் வார்ம் செக்டார், கோல்டு ஃப்ராண்ட் கோல்டு செக்டார்ஸ் இருக்கும். வேறஸ் இது வந்து ஐ இஸ் அ காம் ரீஜன் விச் இஸ் சரௌண்டட் பை ஐ வால். இங்க ஐன்ற கான்செப்டே கிடையாது. நோ ஐ ஆர் ஐ வால் ரீஜன். ஏன்னா டைரக்டாகவே சர்க்குலேஷனுடைய ரிசல்டண்ட்டாக டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷரை தான் நம்ம ஐன்னு சொல்லுவோம். அதை சுற்றி ஐவால் கிரியேட் ஆகும். அந்த சர்க்குலேஷன் தான் நம்ம வார்டெக்ஸ் ஆர் வார்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் இதனோட விகர்னஸ் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் கன்சிஸ்டன்சி லாங்கர் டைம் இருக்கும். வெதர் அசோசியேட்டட் வித் கோல்டு ஃப்ராண்ட், ஓவர் காஸ்ட், லோ டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ், ஹெவி ரெயின். கோல்டு ஃப்ராண்ட் அப்போ நமக்கு தண்டர் ஸ்டார்ம்ஸ் அசோசியேட்டட் விண்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் வார்ம் ஃப்ராண்ட் கிராஜுவலாக இருக்கும். இது நமக்கு வந்து வயலண்ட் விண்ட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டி இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த கான்டினென்ட்ஸை அஃபெக்ட் பண்ணோம். இது ஈஸ்டர்ன் சைட்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ஸை அஃபெக்ட் பண்ணோம். ஏன்னா ஈஸ்டர்ன், அதனால தான் நமக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் ஹைலி ப்ரோன் டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பிகாஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஈஸ்டர்லிஸ். அது வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது பிகாஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்லிஸ். இந்த பேசிக்கான டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதை வச்சு கொஷின்ஸை பார்த்துடலாமா? ஸோ இப்போ கொஷின்ஸை பார்க்கலாம் என்னென்ன விஷயங்களில் இது இருக்குதுன்ட்டு. ரைட். In South Atlantic and southeastern Pacific regions in tropical latitudes, cyclones do not originate. இதுக்கான சைக்ளோன்ஸோட ஆரிஜினேஷன்ஸ்க்கு சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் லோவராக இருக்கலாம். அது ஒரு காரணம் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இவங்க ரீஜன் வைஸ் கேட்குறாங்க. அப்போ இது ப்ரைமரி ரீசனாக இருக்க முடியாது. கொரியாலிஸ் ஃபோர்ஸும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் தான் இந்த கொஷின்ஸ்க்கு ப்ரைமரி ரீசன் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் லேண்டுன்றது டெஃபினட்டாக வரவே வராது. ஏன்னா டிராபிக்கல் சைக்ளோன்ஸை பற்றி பேச போகும்போது. அப்போது சவுத் அட்லாண்டிக்லேயும் சவுத் ஈஸ்டர்ன் பசிபிக் ரீஜன்லையும் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ரைமரி ரீசன் என்னது? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் செல்டம் அக்கர்ஸ். அதை தானே நம்ம பார்த்தோம். ஐடிசிஇசட் இல்லாதது தான் ப்ரைமரி ரீசன். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ என்டியில் கேட்ட இந்த கொஸ்டின் பார்ப்போம். ரிகார்டிங் சைக்ளோன்ஸ் அண்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ் ஆர் கரெக்ட். இன் நார்தன் ஹெமிஸ்பியர் cyclones rotate counter clockwise and anti-cyclone rotate clockwise. CAN போட சொன்னா CAN, அதாவது cyclone northern hemisphereல anti clockwise அல்லது counter clockwise. first statement correct. second statement, cyclones are often associated with cloudy and rainy weather. ஏன் இது associated with thunderstorms? ஏன்னா இது ascendance of air, ascending air, that too moisture air will resulted in cumulonimbus clouds. கரெக்டா? அப்போ ஆப்வியஸ்லி ரெய்னி அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குமா? ஆன்டி சைக்ளோன்ஸ்ன்றது ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏர், டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏர் இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ்லையும் இதே தானே நடக்கும். அப்போ அசோசியேட்டட் வித் ஃபேர் வெதர். Second statement to right. In the southern hemisphere, the cyclonic spiral will be cyclone northern hemisphere anti-clockwise. Na cyclone southern hemisphere la clockwise. அது கரெக்ட் தான். clockwise தான் ரொட்டேட் ஆகுது. அதுக்கு காரணம் Coriolis force acts to its left. Yes, Coriolis force leftல deviate ஆகிறதுனால தான் இது cyclonic clockwise circulation நடக்குது. இதெல்லாம் தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அக்கர் இன் நார்தன் ஹெமிஸ்பியர் ஒன்லி. தப்பு. ஏன்னா நமக்கு 2 ஹெமிஸ்பியர்லையுமே இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஒன்லி சம் சைக்ளோன்ஸ் டெவலப் பண்ண. எஸ், எந்த சைக்ளோன்ஸு? டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான் நமக்கு ஐன்ற கான்செப்டை டெவலப் பண்ணுமே தவிர டெம்பரேட் சைக்ளோன்ஸ் கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். த டெம்பரேச்சர் இன்சைட் தி ஐ ஆஃப் அ சைக்ளோன், இதுதான் ஐ. இதை சுற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே 10 டிகிரியான்றது கணக்கு கிடையாது. த ஐ ஆஃப் அ சைக்ளோன் இஸ் நியர்லி 10 டிகிரி லெஸ் தென் தி சரௌண்டிங்ஸ்னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்கே 20 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னா இங்கே 10 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னா ஆப்போசிட்டெல்லாம் இருக்கு. அப்போ இங்கே ஹை டெம்பரேச்சரு, சாரி இங்கே வந்து டெம்பரேச்சர் ஹையே, லோ ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர் வந்து லோவராக இருக்கும். ஐ இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் லோ டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷரும் இருக்கும். இப்படி இருந்தால் அது சைக்ளோன் கிடையாது, ஆன்டி சைக்ளோன். கரெக்டா? ஸோ த டெம்பரேச்சர் இன்சைட் தி ஐ ஆஃப் அ சைக்ளோன் இஸ் நியர்லி 10 டிகிரி மோர் தென்னாக இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு.
அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி தப்பு. புரியுதா என்ன சொல்கிறேன்றது? ரைட். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் சி 2 ஒன்லி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. 24 கேட்ட ஃப்ரான்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். The movement of a front causes a slow change in the weather in the area over which it moves. ஓகேவா? ஜெனரலாக நமக்கு ஃப்ரான்ஸ் அப்படின்றதுனுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரு கிராஜுவல் ஒரு ஸ்லோ சேஞ்ச் இன் தி வெதர் சிஸ்டம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக கோல்டு ஃப்ரான்ட்டான்னு சொல்லலை. அப்போ இன் ஜெனரலாக ஃப்ரான்ஸை பற்றி கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸோட மூவ்மெண்ட்டு டெஃபினட்டாக வெதரில் சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஏன்னா இட் மேக்ஸ் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஏர் தட் டு வித் தி மாய்ச்சர் ஏர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. கோல்டு ஃப்ரான்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தண்டர் ஸ்டார்ம்ஸ். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் தானே நம்ம பார்த்தோம். கோல்டு ஃப்ரான்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் சடன் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் வார்ம் ஏர் தட் குட் ரிசல்ட்ஸ் இன் cumulonimbus clouds and thunder storms. Warm front is a boundary between advancing mass of warm air. Yes, warm air அட்வான்ஸ் ஆகும், கோல்டு ஏர் ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஈவன் கோல்ட் ஏரை நோக்கி வார்ம் ஏர் வந்தாலும் வார்ம் ஏர் வில் பி ரைசிங் எபவ். இந்த பவுண்டரியை தான் நம்ம வார்ம் ஃப்ராண்ட்னு சொல்கிறோம். வேர் இட் இஸ் ஓவர் ரைடிங் அண்ட் ரைசிங் எபவ் அ மாஸ் ஆஃப் கோல்ட் ஏர். இதுதான் வார்ம் ஃப்ராண்ட். இதே கோல்டு ஃப்ராண்ட்டாக இருந்தால் மூவிங் அட்வான்சிங் கோல்ட் ஏர் மேக்ஸ் தி ஸ்டேபிள் வார்ம் ஏர் டு ரைஸ் எபவ். அதுதான் கோல்டு ஃப்ராண்ட். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1, 2 and 3. ஓகேவா? ஸோ அப்போ இதோட நமக்கு இந்த கொஷின்ஸும் இந்த டாபிக்ஸ்க்கான டிஸ்கஷன் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம அதர் இம்பார்ட்டன்ட் முக்கியமான டாபிக்ஸ் ஆஃப் கிளைமட்டாலஜி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த PYQs 15 இயர்ஸ் ஆஃப் PYQ, இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக கூடிய கான்செப்சுவல் நாலேஜ், தென் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கனாலே யூ கேன் டெஃபினெட்லி டூ வெல் இன் தி எக்ஸாம். அதாவது வரப்போகிற வீக் எக்ஸாம்ஸ்லையும் நல்லா பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்லையும் நல்லா பண்ணலாம். ஓகேவா? இந்த இனிஷியேட்டிவ்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.